ங்களா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ. காமாட்சி ஆவிர்பவ தின இணைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கங்கள். என்னுடைய பெயர் கலாமாலினி. ஹிந்து சமயமன்ற அமெரிக்க தன்னார்வலர்களில் நானும் ஒருவர். இந்து சமயமன்றம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு உங்களுடன் இப்போது பகிர ஆசைப்படுகிறேன். இந்து சமயமன்றம் காஞ்சி அமெரிக்கா என்பது மூலாநாய சர்வஜ்ஞ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் லாப நோக்கமற்ற அமைப்பு. முதலில் 1972 ஆண்டில் மூலாநாய சர்வஜ்ஞ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் பூஜ்ய ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளால் பாரதத்தில் அமைக்கப்பட்டது. இதன் பணியை மேலும் விரிவுபடுத்துவதற்காக 2025 ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. இந்து பக்தி மரபுகளை பாதுகாத்து ஊக்குவிப்பதன் பொருட்டு எவருடைய பின்புலத்தையும் கருதாமல் அனைவருக்கும் ஆன்மீக வளர்ச்சியை தொடர்ந்து வழங்குவதே இதன் நோக்கம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் தற்போதைய பீடாதிபதி ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறம் செய்ய விரும்பு எனும் ஔவையாரின் ஆத்திச்சூடி வாக்கை வழிகாட்டு கொள்கையாக இந்து சமய மன்றத்திற்கு அருளியுள்ளார்கள். இந்து சமய மன்றத்தில் தன்னார்வலர்கள் அனைத்து வயதினருக்கும் பல்வேறு தமிழ் ஸ்தோத்திரங்களை வகுப்புகளில் கற்பிக்கிறார்கள். இந்து தர்மம் பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள சொற்பொழிவுகளையும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். மகா சிவராத்திரி, மார்கழி மாச திருப்பாவை திருவம்பாவை போட்டி, சங்கர ஜெயந்திக்கு சங்கர சரித்திர நாடகங்கள் போன்ற உற்சவங்களை நடத்தி வருகிறார்கள். இப்போது இந்து சமயமன்ற சாக்ரமெண்டோ பிரிவில் இருந்து குமாரி ஆத்யா, குமாரி வேத்யா மற்றும் சிரஞ்சீவி ஆதர்ஷை இறைவணக்கம் பாட அழைக்கிறேன். Please wait till I spotlight you. Adya, Adarsh and Adya Vedya. Yeah. Please start. போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சகலகலா வல்லியே போற்றி. தென்னார் துறையே சிவனே போற்றி. எந்நாள் தவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக சிவாய நமக. காமாட்சி தாயே போற்றி. நமோ நாராயணாய. சுவாமியே சரணமையப்பா. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டமர்ந்த குருநாதர்கள் பூங்கரல்கள் போற்றி. காஞ்சி முனிவர் கரல்கள் போற்றி. ஆழ்வார்கள் திருவடி போற்றி. நாயன்மார்கள் நற்பதம் போற்றி. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சங்கத்தமிழ் மூன்றும் தா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய ஒரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர். படிக்கணிரமும் பவள செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போல் கையும் துதிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. வெள்ளை கலை உடுத்து
வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். படை போல் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல்கோரி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. நன்றி. நன்றி ஆத்யா, வேத்யா, சிரஞ்சீவி ஆதர்ஷ். காமாட்சி அம்பாளின் ஆவிர்பவ தினமான இன்று டாக்டர் ஸ்ரீ ஷியாம் பஞ்சாபகேசன் அவர்கள் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்து ஸ்ரீ காமாட்சி விலாசம் பற்றிய உபன்யாசம் செய்ய இருக்கிறார். அன்னாரை பற்றிய சிறு குறிப்பு. டாக்டர் ஸ்ரீ ஷியாம் பஞ்சாபகேசன் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் மூலக்கூறு உயிரியலில் முதுமுனைவர் இட் இஸ் போஸ்ட் டாக்டரேட் இன் மாலிகுலர் பயாலஜி ஆராய்ச்சியை நிறைவு செய்து பட்டம் பெற்றவர். நான் கோடிங் ஆர்என்ஏக்களை ஆராய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் மற்றும் அவற்றின் பண்புகளை விவரித்தல் குறித்து புகழ்பெற்ற பத்திரிகைகளில் ஸ்ரீ ஷியாம் பஞ்சாபகேசன் பல ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். அவர் காப்புரிமை பெற்ற ஆர்என்ஏ மேங்கோ தொழில்நுட்பத்தின் இணை கண்டுபிடிப்பாளர் ஆவார். இது நோயாளிகளின் மாதிரிகளிலிருந்து கோவிட் கண்டறிதல் உட்பட பல்வேறு பயன்பாடுகளை கொண்ட ஒரு ஆர்என்ஏ அடிப்படையிலான கருவியாகும். அவர் சனாதன தர்மத்தின் விழுமியங்களை பின்பற்றுவதிலும் அவற்றை கற்பிப்பதிலும் ஆர்வம் கொண்டவர். அவருக்கு உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து வயது பிரிவினரையும் சேர்ந்த மாணவ மாணவிகள் உள்ளனர். வேதாந்தம் குறித்த அவரது வகுப்புகள் மற்றும் உரைகளை அவரது யூடியூப் சேனலான ஸ்தோத்திர சமவர்தினியில் காணலாம். இந்திய சமூகத்திற்கு அவர் ஆற்றிய சேவைக்காக கனெக்டிகட் பொதுச்சபையில் இருந்து கனெக்டிகட் ஜெனரல் அசம்பிளி அவர் பாராட்டுச் சான்றிதழை பெற்றார். டாக்டர் ஸ்ரீ ஷியாம் பஞ்சாபகேசன் அவர்கள் ஆர்என்ஏ சிகிச்சை கருவிகள் மற்றும் நோய் கண்டறியும் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக ஒரு பயோடெக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஆப்டமர் இன்னோவேஷன்ஸ் இன் இணை நிறுவனராக இருக்கிறார். ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் வழிகாட்டுதலின் பேரில் ஸ்ரீ ஷியாம் அவர்கள் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்திற்கு சேவை செய்வதற்காக பாரதத்திற்கு திரும்பி வந்து தற்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் உள்ளார். ஸ்ரீ ஷியாம் அவர்கள் இந்து சமயமன்றம் காஞ்சி யுஎஸ்ஏக்கு வருகை தந்தது நம் பாக்கியம். அன்னாரை அன்புடனும் மரியாதையுடனும் வருக என்று வரவேற்பதில் இந்து சமயமன்றம் காஞ்சி யுஎஸ்ஏ பெருமகிழ்ச்சி கொள்கிறது. ஷியாம்ஜி, இப்போது அரங்கம் உங்களுடையது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் மன்னாய். இன்னைக்கு ஒரு சுதினம், ரொம்ப முக்கியமான தினம் இன்னைக்கு. ஏன்னா அம்பாள் நம்மளை காப்பாத்துறதுக்காக நமக்காக இந்த பூமியில அவதாரம் பண்ண தினம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் காமகோட்டி அப்படிங்கிறது காமகோட்டி பீட்ட மத்தியஸ்தாயே நமோ நமஹா அப்படின்னு அம்பாள் திருஷதியில சஹஸ்ரநாமத்துல எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் காமாட்சி காமகோட்டி அப்படிங்கறத ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கா. அப்படி அந்த காமாட்சி அம்பாள் பண்ண பல லீலைகள் எல்லாம் நமக்காக அம்பாள் எப்படி இறங்கி வரா அப்படிங்கிற அந்த லீலைகளை காமிக்கிறதுக்காக வந்த தினம் அம்பாளினுடைய ஆவிர்பாவ தினம் இந்த காமாட்சிங்கிறது. இந்த காமாட்சி அம்பாள் காமகோட்டி காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ஸ்ரீவித்யா ராஜதானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. சப்த மோக்ஷபுரிகள் அப்படின்னு 7 மோக்ஷபுரிகள், 7 இடத்திலே வசித்தால் இருந்தால் ஸ்மரணம் பண்ணாலே மோக்ஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அயோத்தியா, மதுரா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ அப்படின்னு 7 இடங்கள்ல
நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே மோட்சபுரி, அதாவது தென்னிந்தியால இருக்கிற ஒரே மோட்சபுரிங்கிறது காஞ்சிபுரம்ங்கிறது தான். அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாள், காஞ்சிபுரம்ங்கிறதே ஒரு ஸ்ரீசக்கராகாரமான இடம். அதாவது அம்பாளுடைய உபாசனைய ஸ்ரீசக்கரத்துல பண்றது அப்படிங்கிறது ஒரு வழி. அதுக்கு பேரு ஸ்ரீவித்யா உபாசனா மார்க்கம்னு. அந்த ஸ்ரீசக்கரம், அந்த காஞ்சிபுரமே ஒரு ஸ்ரீசக்கரம் தான். அந்த ஸ்ரீசக்கரத்துல நடுவுல இருக்கிற பிந்து ஸ்தானம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். அந்த முக்கியமான ஸ்தானத்துல அம்பாளுடைய கர்ப்ப கிரகம் இருக்கு. இன்னைக்கு அந்த அம்பாள் எப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்தா, எதற்காக வந்தாள், வந்து என்னென்ன பண்ணினாள் அப்படிங்கிறத காமாட்சி விலாசம் அப்படிங்கிற ஒரு நூலோட துணை கொண்டு நாம் பார்க்க போறோம். இந்த காமாட்சி விலாசம் அப்படிங்கிறது அம்பாளினுடைய ஆவிர்பவத்தை குறிக்கின்ற நூல். அதுக்கு பேரு காமாட்சி விலாசம் அப்படின்னு இருக்கு. ஆனா அது காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா கோவில்களையும், அந்த கோவில்களுடைய ஸ்தல வரலாறு, ஸ்தல புராணம் அதெல்லாம் விளக்குவதாக இருக்கு. காஞ்சிபுரத்துல விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் நமக்காக சொல்றதே ஒழிய, காமாட்சி விலாசம் அப்படிங்கிற கிரந்தத்துல பார்த்தேன்னா அங்க இருக்கிற வரதராஜ பெருமாளை பத்தி, அந்த வரதராஜ பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிறது அந்த காமாட்சி விலாசம்ங்கிற நூல் பேசுறது. அம்பாள் எப்படி வந்தா, காமாட்சி விலாசம் நூல் பேசுறது. ருத்ரகோட்டி காமாட்சி விலாச நூல் பேசுறது. ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி விலாசம்ங்கிற நூல் பேசுறது. நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா, அந்த காமாட்சி விலாசத்தினுடைய கொஞ்சம் பின்பகுதியில இருக்கிற காமாட்சி அம்பாள் எப்படி ஆவிர்பாவம் பண்ணாள் அப்படிங்கிறதும், அந்த காமாட்சி அம்பாளுக்கு உரிய ஸ்தோத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும், அந்த காமாட்சி அம்பாளுடைய பெருமைகள் என்னென்ன, காமாட்சி அம்பாளை எப்படி எப்படிலாம் ஸ்மரணம் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் வணங்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த இதுல given the time constraint நம்ம பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் லலிதா சஹஸ்ரநாமம்னு தெரியும். லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளினுடைய 1000 நாமங்கள் சொல்லியிருக்கு. அந்த லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிறதே காஞ்சிபுர கஷேத்திரத்திலிருந்து தான் வந்ததுன்னு லலிதோபாக்கியானம்ங்கிற நூல் சொல்றது. பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு ஒரு புராணம், 18 புராணங்கள் வியாசாச்சாரியால் எழுதியிருக்கார். அந்த 18 புராணங்கள்ல கடைசி புராணம்ங்கிறது பிரம்மாண்ட புராணம். அந்த பிரம்மாண்ட புராணத்தினுடைய கடைசி பகுதிங்கிறது லலிதோபாக்கியானம் அப்படின்னு. லலித உபாக்கியானம், லலிதாவினுடைய கதை. உபாக்கியானம்னா கதைன்னு அர்த்தம். அந்த லலிதோபாக்கியானத்துல ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் காஞ்சிபுரத்திலிருந்து பேசிக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு வர அகஸ்தியர் வர, தபஸ் பண்ணிட்டே வராரு. இந்த கலிகாலம் வந்துருத்தே, இந்த கலிகாலம் வந்ததுன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப தீய வழியில போகிறாளே, எப்படி அவளை நம்ம நல்ல வழிக்கு கொண்டு வரலாம், அதற்கு ஏதாவது ஒரு வழி வேண்டுமே அப்படின்னு அகஸ்திய மாமுனிவர், தமிழ் மாமுனிவர் வந்துட்டே இருக்க. அப்ப வரச்சே அந்த காஞ்சிபுரத்துல அகஸ்தியர் தபஸ் பண்றார். ஹயக்ரீவர், மகாவிஷ்ணுவும் ஹயக்ரீவர்ங்கிற ஒரு அவதாரம் எடுத்துட்டு, ஏன்னா அவர் தான் ஞானத்துக்கு அதிபதி. ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு ஸ்லோகம் உண்டு. சோ அந்த ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு முன்னாடி வந்து இந்த லலிதோபாக்கியானம் அப்படின்னு இந்த பண்டாசுரனுடைய கதைகளை சொல்லி, அம்பாளை எப்படி பூஜை பண்றதுங்கிறத சொல்லி, கடைசியா லலிதா சஹஸ்ரநாமம் லலிதா திரிஷதி இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறார். இது இன்னமும் காஞ்சிபுரத்துல உபனிஷத் பிரம்மேந்திராள் மட்டம்னு ஒரு மட்டம் இருக்கு. அந்த மட்டத்துல தான் இது நடந்தது அப்படின்னு சொல்ற. ஹயக்ரீவலிங்கம், அகஸ்தியலிங்கம் அப்படின்னு 2 லிங்கங்கள் உபனிஷத் பிரம்மேந்திராள் மட்டத்துல இருக்கு. அங்கதான் லலிதா சஹஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் சொல்ற. இந்த இடத்துல அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் பார்க்கணும். பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா, பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா அப்படின்லாம் நான் நாமாக்கள் இருக்கு. பண்டாசுரன் ஒரு அசுரன் அங்கே இருந்தான்னு பாக்குறோம். ஆனா இந்த காமாட்சி அம்பாள் அந்த ஹயக்ரீவ லலிதோபாக்கியானத்துக்கெல்லாம் முன்னாடியே வந்தவள். சோ இந்த காமாட்சி அம்பாள் காமாட்சி விலாசத்துல பந்தகாசுரன் ஒரு அசுரன் வரான். இந்த பண்டாசுரன்கிறது வேற, பந்தகாசுரன்கிறது வேற. அம்பாள் வெவ்வேறு ஸ்வரூபம் எடுத்து இவாளை சம்ஹாரம் பண்றாள்.
சோ பண்டகாசுரன் அப்படின்னு அந்த அசுரனுடைய பேரு பந்தகாசுரன். அவன் ரொம்ப தபஸ் பண்றான். நிறைய தபஸ் பண்ணி நிறைய வரம் வாங்கிடும். இது என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஒருத்தர் நிறைய தபஸ் பண்ணா, ஒருத்தர் நிறைய ஜபங்கள்லாம் பண்ணா அவளுக்கு நல்ல அறிவு வந்துடுறது, நிறைய சக்தி வந்துடுறது, இதெல்லாம் வந்துடுறது. ஆனா அந்த தபஸுங்கிறது சாத்விகமாக பண்ணினால்தான் புத்தி தெரியும். ஏன்னா நம்ம பாக்குறோம், கோரமான தபஸ் பண்றா, அவ பண்ற தபசு, அவ பண்ற இதுக்கு சுவாமியே பிரம்மாவே வரம் கொடுக்கறதுக்கு வரார், மகாவிஷ்ணு வரம் கொடுக்கறதுக்கு வரார், பரமேஸ்வரன் வரம் கொடுக்கறதுக்கு வரார். ஆனா அவளுடைய புத்திங்கிறது சுத்தம் இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி விடப்படாது. அப்போ எப்படி நமக்கு புத்தி சித்த சுத்தியோட எப்படி தபஸ் பண்றது, சித்த சுத்தியோட எப்படி பூஜை பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி சித்த சுத்தியோட தபஸ் பண்றது, சித்த சுத்தியோட பூஜை பண்றதுன்னா சாஸ்திர முறைப்படி தபஸ் பண்ணணும், சாஸ்திர முறைப்படி பூஜை பண்ணணும். அதான் மகாபெரிவா திரும்பி 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 தெய்வத்தின் குரல்ல சொல்லிட்டே இருக்கா. எனக்கு சாஸ்திர விதியை விட்டுட்டு நான் அம்பாளுக்கு பூஜை பண்றேன், சாஸ்திர விதியை விட்டுட்டு நான் மனம் போன போக்கிலே பூஜை பண்றேன், சுவாமிக்கு பூஜை பண்றேன்னா அதுக்கு பலன் இருக்கும். ஆனா அந்த பலன் நல்ல வழியில நம்மள செல்ல விடாமல் தடுத்துரும். இந்த தபஸ் பண்றதுக்கு ஒரு இது சொல்லுவா, புண்ணியமே ஒரு தலக்கணத்தை கொடுத்துரும் அப்படின்பா. ஒருத்தன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான், நிறைய தானம் பண்றான்னாலே அந்த தானமே நமக்கு ஒரு தலக்கணத்தை கொடுத்துருமா. அப்படி அந்த தலக்கணங்கள்லாம் இல்லாமல், அகங்கார மமகாரங்கள்லாம் இல்லாமல் தானம் பண்ணணும், அகங்கார மமகாரங்கள்லாம் இல்லாமல் தபஸ் பண்ணணும், அகங்கார மமகாரங்கள்லாம் இல்லாமல் பூஜை பண்ணணும்னா சாஸ்திர முறைப்படி தானம் பண்ணணும், சாஸ்திர முறைப்படி தபஸ் பண்ணணும், சாஸ்திர முறைப்படி பூஜை பண்ணினால் நாம் ஃபாலோ பண்ற நம்முடைய அனுஷ்டானங்களே அந்த அகங்கார மமகாரங்கள்லாம் வர்றச்சு அது நம்மள தடுத்துரும். அகங்கார மமகாரங்கள் எல்லாம் உள்ள போய் சிக்காமல் நம்மள தடுத்துரும். அதனால எச்சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற, சாஸ்திர தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்திதம்னு கிருஷ்ணர் கீதையில சொல்ற. அதனால சாஸ்திர முறைப்படி பண்ணணும். ஏதோ அந்த பண்டகாசுரன் ஏதோ அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம சுக்ருதம், தபஸ் பண்ணினான், பிரம்மா வந்துட்டார். பண்டகாசுரன் வரம் கேட்கிறான். என்ன வரம் கேட்கிறான்? அவெல்லாம் அசுராள்லாம் என்ன கேட்பா, எல்லாரும் நன்னா இருக்கணும் நான் கேட்பா, கேட்க மாட்டா, நான் நன்னா இருக்கணும். சரி தந்தே, எனக்கு அழிவே வரப்படாது. பிரம்மா யோசிச்சார், நான் நன்னா இருக்கணும், எனக்கு நிறைய சுகமா இருக்கணும், இந்த வரங்கள்லாம் கொடுத்துடலாம். உனக்கு அழிவே வரப்படாதுங்கிற வரத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு ரைட் இல்லையேப்பா அப்படின்னு விட்டார் பிரம்மா. உடனே இந்த பண்டகாசுரன் யோசிச்சான், நமக்கு எல்லா அவனுக்கு ப்ரீ டிசிசன்ஸ் எல்லாம் இருந்திருக்கானோ, நரசிம்மர் எப்படி ஹிரண்யகசிபு எப்படிலாம் வரம் கேட்டான், மதுகைடபால் எப்படிலாம் வரம் கேட்டாள் அப்படின்னு இந்த பந்தகாசுரனுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன கேட்கிறான், ஹே பிரம்மா, எனக்கு சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது. இங்க சூரியன் இருக்காரா, சந்திரன் இருக்காரா, இவா 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு அழிவே இருக்கக்கூடாது. இவன் நினைச்சுட்டு இருக்கான், சரி இவாள்லாம் அழிஞ்சா உலகமே அழிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, ஏதோ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நானும் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு கேட்டார். பிரம்மா கொடுத்து விட்டார். பிரம்மாக்கும் பரமேஸ்வரனுக்கெல்லாம் ஆசுதோஷின்னு பேரு. ஏதாவது ஒரு சின்ன வில்வத்தை போட்டா, ஒரு சின்ன தும்பப்பூவை தலையில வச்சா அவர் தலைமையில வச்சுட்டு கொண்டாடுவார். கொடுத்து விட்டார் பிரம்மா வரத்தை. அதுக்கப்புறம் அசுராள் அவா வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டா, எல்லாரையும் போட்டு படுத்துறா. வைகுண்டத்தை விடல, கைலாசத்தை விடல. கைலாசத்துல இருக்கிற பரமேஸ்வரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வைகுண்டத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேர போய் ஸ்வர்கலோகத்தை அட்டாக் பண்ணிவிட்டார். ஸ்வர்கலோகத்துல இருக்கிற இந்திரன் எல்லாம் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்பா என்னப்பா பண்றது அப்படின்னு யோசிச்சார். உடனே அங்க ஒரு ரிஷி அவள்லாம் வருவா இல்லையா, நாரதர் ரிஷி வரார், பிரம்மா ரிஷி வரா. அவள்லாம் நீங்க எங்கேயா போய் ஒளிஞ்சுருங்கோட அப்படின்னு. உடனே பரமேஸ்வரன் ஐடியா கொடுக்கிறார். கோமுகம்னு ஒரு இடம் இருக்கு,
அது வந்து கைலாசத்தை தாண்டி, கைலாசத்துக்கும் நார்தர்ன் வேர்ட்ஸ் கோமுகம்னு ஒரு இடம் இருக்கு. இதுல ஒரு சாஸ்திர விதியும் தெரிஞ்சுக்கணும். கோகர்ப்பவாசம் அப்படின்னு ஒரு பிராயஷ்சித்தம் சொல்றார். இது வந்து ரீசெண்டா சிவாஜி மகாராஜ் அதை வந்து அனுஷ்டானம் பண்ணினாருன்னு நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறது. அது என்னன்னா, யாராவது ரொம்ப நிறைய பாபம் பண்ணிட்டாருன்னா ஒரு மாடு மாதிரி ஒரு பிரதிமை, தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ மண்ணிலேயோ ஒரு மாடு மாதிரி ஒரு பிரதிமை பண்ணி அந்த மாட்டினுடைய வாய்க்குள்ள போகணும், அந்த மாட்டினுடைய வயத்துல இருக்கணும், அந்த மாட்டினுடைய பிருஷ்டபாகம் வழியா வெளியில வரணும். இதுக்கு பேரு கோகர்ப்பவாசம் அப்படின்னு பேர். ஏன்னா மாட்டினுடைய பிருஷ்டபாகம்ங்கிறது மகாலட்சுமி எப்போதும் வாசம் பண்ணுகின்றதா மாட்டினுடைய பிருஷ்டபாகம்னா பின்பகுதி. அந்த மாதிரி இருந்தால் பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு பிராயஷ்சித்தமாக சாஸ்திரத்துல நிறைய அந்த மாதிரி பிராயஷ்சித்தம் சொல்றாங்க. அப்போ பரமேஸ்வரன் சொல்றார், ஏ தேவாலே, நீங்க எல்லாம் ஏதோ ஒரு பாபம் பண்ணிருக்கேங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த இது வந்திருக்கு. அப்ப இந்த பாபம் போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? பிராயஷ்சித்தம் பண்ணணும். தேவாள்லாம் அவ்வளவு பெரியவா. ஏதோ மனுஷியாள்னா ஒரு தங்கத்துல மாடு பண்ணலாம், தங்கத்துல மாடு பண்றதே கஷ்டம். ஒரு மண்ணுலையா இல்ல ஒரு பித்தளையிலையாவது மாடு பண்ணி வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்துடலாம். நீங்க எல்லாம் பெரிய தேவாளா இருக்கேன், உங்களுக்கு இந்த சின்ன மாடெல்லாம் சரியா வராது. இந்த பூமியே ஒரு பெரிய கோ மாதிரி இருக்கான். இந்த பூமியே மிகப்பெரிய கோ மாதிரி இருக்கான், மாடு மாதிரி. இந்த கோமுகம் அப்படிங்கிற இடம்ங்கிறது இந்த கோவினுடைய வாய். மாட்டினுடைய பிருஷ்டபாகம் என்னன்னா காஞ்சிபுரம். நீங்க அதனால கோமுகத்துல போய் ஒரு பெரிய குகை இருக்கு, அந்த குகைக்கு உள்ள போயிடுவோம். அந்த குகை எவ்வளோ தூரம் போறதோ அங்க அவ்வளவு தூரம் நடங்கும். வாய்க்கு போனா பிருஷ்டபாகத்துல தானே வெளியில வரும். நீங்க எங்க வெளியில வரீங்களோ அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த பண்டகாசுரனுடைய தொல்லை இருக்காது. அந்த இடத்துல போய் நீங்க தபஸ் பண்ணுங்க, அப்புறம் நடக்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லிட்டார். கோவாள்லாம் கோமுகத்துக்கு நார்த்துல கோமுகத்துக்குள்ள ஒரு குகைக்குள்ள போறான். போய் நடந்துட்டே இருக்கா. வெளியில ஒரு இடத்துல ஒரு ஒளி தெரியறது. அந்த ஒளியை நோக்கி வாள்லாம் போயிட்டே இருக்கா. வெளியில ஒரு இடத்துக்கு வெளியில வரா. அந்த வெளியில வந்த இடம்தான் காஞ்சிபுரம். எது வழியா வெளியில வரான்னா, காஞ்சிபுரத்துல அம்பாளுக்கு பக்கத்துல பிலாகாசம்னு ஒரு குகை இருக்கு. அம்பாளுடைய கர்ப்ப கிரகத்திலேயே பக்கத்துல பிலாகாசம்னு ஒரு சின்ன ஓட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்ட வழியா வெளியில வரலாம். பின்னாடி அம்பாளும் அதே பிலாகாசத்துல இருந்து தான் வரப்போறா. இன்னைக்கு காமாட்சி அம்பாளுக்கு ஐப்பசி பௌர்ணமிக்கு அந்த பிலாகாசத்துக்கு தான் அபிஷேகம். குடங்குடமா பால் அபிஷேகம் பண்ணுவா. ஒரு சொட்டு பால் வெளியில வராது, எல்லாம் அந்த பிலாகாசத்துக்குள்ளேயே போயிடும். அப்பேற்பட்ட அந்த பிலாகாசத்தின் வழியாக எல்லா தேவதைகளும் வராலாம். உடனே பரமேஸ்வரன் பார்த்தார், சரி இவாளுக்கெல்லாம் பாப்ப நிவர்த்தி ஆறுது, நான் எவ்வளவோ பேருக்கு அசுராளுக்கெல்லாம் வரம் கொடுத்திருக்கேன், பரமேஸ்வரனுக்கும் ஒரு சில சாபங்கள்லாம் இருக்கு. பரமேஸ்வரனுக்கு எப்படிப்பா சாபம் வரும்னா, பரமேஸ்வரனுக்கும் சாபம் வரும். ஏன்னா அவர் கையில பிரம்மாவுடைய மண்டவோட கையில எடுத்துட்டு பிக்ஷாடனாக அரைஞ்சார். மகாவிஷ்ணுவுக்கும் சாபம் உண்டு. அது எப்படி தேவாளுக்கெல்லாம் எப்படி சாபம் இருக்கு அப்படின்னு கேட்டா, தேவி பாகவத புராணத்துல அதுக்கு அர்த்தம் இருக்கு. தேவி பாகவத புராணத்துல இப்படிதான் ஆரம்பிக்கிறது. தேவி பாகவதமே தேவாளுக்கும் அசுராளுக்கும் சண்டை நடக்கிறது. மகாவிஷ்ணு தேவாள் சைட்ல போர் புரியறதுக்காக கையில பெரிய வில்லு சாருங்க ஜன்வா கதாதரி இத்தியஸ்திரம்னு சொல்றோமே, இன்னைக்கு ஏகாதசி மகாவிஷ்ணுவை ஸ்மரணம் பண்ணணும். சாருங்கத்தை கையில் எடுக்கிறார், அசுராளோட போர் புரிய போறார். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு மகாவிஷ்ணுவுக்கு, கொஞ்சம் தூக்கம் ரொம்ப வேணும். ஏன்னா இதுக்கெல்லாம் போனேன்னா, திருப்பதிக்கெல்லாம் போனேன்னா 2 மணி நேரம் தான் தூங்குறார், 3 மணி நேரம் தான் தூங்குறார், ரெஸ்டே கொடுக்கறது இல்லை பெருமாளுக்கு. அதனால மகாவிஷ்ணு தூங்க ஆரம்பிச்சிட்டாராம். எப்படி தூங்குறார்? அப்படியே ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மாதிரி பாம்பு மேல தூங்குறாரு இல்லையா, அந்த அளவுக்கு கூட அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா. கையில வில்லு வச்சுட்டு இருப்பாரு. அந்த வில்லு எப்பவுமே கழுத்து வரைக்கும் இருக்கும். ஒரு வில்லோடைய ஒரு எண்டு தரையில இருக்கு, வில்லோட இன்னொரு எண்டு இப்படி கழுத்துல வச்சுட்டு இப்படி தூங்குறாராம். குழந்தை எல்லாம் ஸ்கூல்ல தூங்கும். நாங்கெல்லாம் காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிறச்சே பசங்க எல்லாம் தூங்குவா, இப்படி உட்கார்ந்துட்டே தூங்குவா, கையை இப்படி வச்சுட்டு தூங்குவா. அந்த மாதிரி மகாவிஷ்ணு தூங்க ஆரம்பிச்சுட்டார். உடனே தேவாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுதான். என்னடா இது, இவரை சரியான தூக்கு மூஞ்சி பெருமாளை கூட்டின்னு வந்துட்டோம் போல இருக்கே.
என்ன பண்ணாலும் இவர் எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. இவர் எப்படி எழுதுகிறது? உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜன்னு பாடுறாரு, எழுதுகிறது இல்ல. கௌசல்யா சுப்ரஜா பாடுறாரு, எழுதுகிறது இல்ல. திருப்பாவை திருவம்பாவை பாடுறார், பெருமாள் எழுதுகிறது இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்திரனுக்கு பொறுக்க முடியலையாம். இவாளெல்லாம் நம்பினா அப்படித்தான், இரு நான் போய் இவரை எழுப்புறேன் அப்படின்னு இந்திரன் என்ன பண்ணாராம், தஸ்யேந்திரோ வம்ரி ரூபேண, வேதம் சொல்றது இந்த கதை. வம்ரி அப்படின்னு டெர்மைட் டெர்மைட் ரூபம் எடுத்து இந்திரன் போறானாம். டெர்மைட் ரூபம் எடுத்து, அந்த டெர்மைட் என்ன பண்ணுவோம், மரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடிக்கும் இல்லையா, அதனால அப்படியே நேரா வந்தானா. கீழே பெருமாள் பெருசா இருக்கார், பெருமாளுடைய தனுசு இருக்கு, கீழே இருந்து தனுசை கடிக்க ஆரம்பிச்சுட்டானா இந்திரன். தனுசு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன், அதானே, ஒரு பெரிய குச்சி இருக்கும், வளைஞ்சிருக்கும், நான் ஏத்திருப்பா, நான் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இவர் இங்க அதை கடிக்க ஆரம்பிச்ச உடனே டெர்மைட் ரூபம் எடுத்து கீழே அப்படியே கடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த டென்ஷன்ல என்ன ஆயிடுத்தான், அந்த நான் கயிறு அப்படியே டிங்குன்னு போயிடுத்தான். அது என்ன பண்ணிடுத்தான், பெருமாளுடைய கழுத்தையே அறுத்து விடுத்தான். பெருமாள் இங்க தலையே இல்லாம நிக்கிறார். இது என்னடா அது, இந்திரனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்பா, நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்றதுக்கு போனா போறதுக்கு, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவர் வந்தார், நம்ம என்னமோ ஒண்ணு பண்ணி இவருக்கு கழுத்தே இல்லாம போயிடுத்தே, என்னப்பா பண்றது அப்படிங்கிறச்சே பிரம்மாட்டக்கு போய் கேட்கிறாளாம் இந்திரன். பிரம்மா நன்னா திட்டிட்டாராம். ஏண்டா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வந்தார், ஏதோ அவருக்கு கொஞ்சம் டயர்டா போயிடுத்துன்னு கொஞ்சம் தூங்குறார், செத்த நாழி வெயிட் பண்ணி அவரை மொள்ளமா எழுப்புன்னா, இப்படி எல்லாம் பண்ணி எழுப்புனா உனக்கு என்னப்பா பண்றது, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது போ அப்படின்ட்டாராம். உடனே இந்திராள்லாம் எங்கேயும் திருப்பி அம்பாள் கிட்ட போய் ஸ்மரணை பண்ணி, அம்பாள் சொல்றாளாம், இவன் என்னுடைய பக்தன் விஷ்ணு, நான் இவனுக்கு ஒரு குதிரை தலையை தரேன், ஒரு குதிரை தலையை தரேன் அப்படின்னு ஒரு குதிரை தலையை தந்து, அப்பதான் ஹயக்ரீவர் உற்பத்தி. ஹயக்ரீவர்கிறவர் மிகப்பெரிய ஸ்ரீவித்யோபாசகர். சாஸ்திரத்துல ஹயக்ரீவர் வந்து மிகப்பெரிய ஸ்ரீவித்யோபாசகர். அப்படிதான் ஹயக்ரீவர் உற்பத்தி ஆறுது. அந்த ஹயக்ரீவர் அதுக்கப்புறமாக அசுராளெல்லாம் அழிச்சு தேவாளை காப்பாத்தினார்னு அந்த கதை போறது. அப்போ இந்த இந்திரன் வந்து பிரம்மாட்ட கேட்கிறார், தேவி பாகவதத்துல ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கிறது, நீங்கள்லாம் கடவுள்களாச்சே, உங்களுக்கெல்லாம் எப்படி சாபம்ங்கிறது வரும், உங்களுக்கெல்லாம் எப்படி நோய், உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு உடம்புல பாதைனா, அவருக்கு தலை இல்லாம தான் இருக்கிறார் பெருமாள், எப்படி வரும் கேட்கறது. அப்ப பிரம்மா சொல்றார், நாங்க குண சைத்தன்யமா இருக்கிறச்சே இது எதுவுமே எங்களுக்கு வராது, எப்போ உடம்புன்னு ஒண்ணு வந்துருத்தோ அப்போ நாங்களும் இந்த கஷ்டத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், எங்களுக்கும் கர்மாங்கிறது உண்டு. நம்ம பாக்குறோமே, ராமர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், கிருஷ்ணர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், கிருஷ்ணருக்கு எவ்வளவு அபவாதம் வந்தது, ராமருக்கு எவ்வளவு அபவாதம் வந்தது அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா. அப்ப உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டா அந்த தேகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதி வினஷ்யதி அப்படின்னு ஷட் விகாரஹான்னு சாஸ்திரத்துல சொல்லுவா. அப்ப இந்த 6 விஷயங்களும் தேகம்னு யார் எடுத்தாலோ எல்லாருக்கும் உண்டு. அது தேவாளா இருந்தாலும் சரி, பகவானாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ற. அந்த நியாயத்தை நம்ம இங்க பொருத்தி பார்க்கணும். பரமேஸ்வரனுக்கு எப்படி சாபம் வந்ததுன்னு. பரமேஸ்வரனுக்கு யாரு சாபம் கொடுத்தா? பரமேஸ்வரனுக்கு தாருகாவனத்துல ரிஷிகள்லாம் இருக்கா. தாருகாவனத்து ரிஷிகள்லாம், எங்களுக்கு யாகம் தான் முக்கியம். யாகம்னா என்ன? கர்மா. கர்மா தான் முக்கியம். இந்த கர்ம பலம் வந்து எங்களுக்கு எப்படி வருதுன்னா, கர்மா பண்றதுனாலேயே எனக்கு கர்ம பலம் வந்துடுறது. இங்க பகவான் ஒருத்தர் தேவையே இல்லை. எனக்கு நெருப்பு இருக்கு, நெருப்புல நான் கைய வைக்கிறேன், நெருப்பு சுட்டுறது. நெருப்புல நான் கைய வைக்கிறதுங்கிறது கர்மா, நெருப்பு சுடுதல்ங்கிறது அந்த கர்மாவிற்குடைய பலன். இதுல பகவான் ஒருத்தர் எங்க வந்தார்? நான் யஜ்யம் ஸ்வாகான்னு கொடுத்து ஆகுதி பண்ணேன்னா, எனக்கு அந்த ஸ்வாகான்னு கொடுத்து ஆகுதி பண்ற கர்மாவே எனக்கு பலனை தருகிறது அப்படின்னு அவளுடைய சித்தாந்தம். இதுக்கு பேரு பூர்வ மீமாம்ச சித்தாந்தம்னு பேர். யாகம் பண்றேன், அந்த யாகத்தினால எனக்கு பலன் வருது, இதுல பகவான் ஒருத்தர் தேவையே இல்லை அப்படின்னு ஒரு சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா சித்தாந்தங்களையும் கட்டுப்படுத்தி தான் ஆச்சாரியால் ஷண்மத ஸ்தாபகாலாக ஆகியிருக்கா. அதாவது சங்கர், ஆதிசங்கர். அந்த இவாளுக்கு பரமேஸ்வரன் இல்ல, இவாளுக்கு வந்து பகவான் உண்டு, பகவான் தான் கர்ம பலதாத்தா அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு லீலை பண்றார் பரமேஸ்வரன்.
அந்த லீலையை அந்த லீலைக்கு இவா எந்த இடத்துல யாகம் பண்றாளோ அந்த இடத்துக்கு பரமேஸ்வரன் போறார். பரமேஸ்வரன் போய் இவாள் எல்லாம் அடக்கி ஆள்றார். அப்போ அவளுக்குள்ள ஒரு இது வருது. அப்ப அவ என்னென்னலாம் பரமேஸ்வரனை அழிப்பதற்காக அனுப்புறாள். பரமேஸ்வரன் அழிப்பதற்காக ஒரு மான் அனுப்புறாளாம். பரமேஸ்வரன் கையில அந்த மானை வச்சுடுறார். பரமேஸ்வரன் அழிப்பதற்காக ஒரு மழு அனுப்புறாளாம். இன்னொரு கையில பரமேஸ்வரன் அதை ஆயுதமா வச்சுடுறார். பரமேஸ்வரன் அழிப்பதற்காக ஒரு முயலக்கன்னு ஒரு ராட்சசன் அனுப்புறார். பரமேஸ்வரன் அந்த ராட்சசனை காலில் கீழே வச்சுடுறார். சோ அவ என்ன பண்ணாலும் பரமேஸ்வரன் கவுண்டர் கொடுத்ததுனால இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறது, ஏதோ ஒரு சாபத்தை கொடுத்துறார். என்ன சாபம்ங்கிறது இப்ப வேண்டாம். ஏதோ ஒரு சாபத்தை பரமேஸ்வரன் கொடுத்துடுறார். பரமேஸ்வரன் நினைச்சாரா, சரி இந்த சாபத்தை மட்டும் நம்ம வாங்கிப்போம். ஏன்னா அவ வேதத்துல சொல்லியிருக்கிற கர்மாவை தான் பண்ணியிருக்கா. வேதத்து பாக்கியமா பண்ணா அது தப்புன்னு அவளை நம்ம டிஸ்கிரெடிட் பண்ணிவிடலாம். பட் வேதத்துல சொல்லி இருக்கிற கர்மா தான் பண்றா, ரொம்ப ஆச்சாரசீலனா இருக்கா, அனுஷ்டாதாவா இருக்கா, வேதம் படிச்சிருக்கா, அந்த வேதத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா அந்த சாபத்தை மாத்திரம் பரமேஸ்வரன் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார். அந்த ரிஷி எல்லாம் மாறிடுறார். பூர்வ மீமாம்சம்ங்கிறது கிடையாது, பரமேஸ்வரன் இது ஈஸ்வரன்கிறது உண்டு, கர்ம பலதாத்தான்னு அவ மாறிடுறான்னு அந்த சரித்திரம் போறது. இதுதான் பரமேஸ்வரனுக்கு சாபம் வந்த சரித்திரம். உடனே பரமேஸ்வரன் நினைக்கிறாய், தேவாள் மட்டும் இப்படி போயிட்டு வந்தான்னா அவளுடைய சாபம் விளங்கிடும், எனக்குன்னு ஒரு சாபம் இருக்கே, அந்த சாபத்தை நான் இதோட விளைவிக்கிறேன்னு பரமேஸ்வரனும் கோமுகத்துல உள்ள போய் வெளியில பிலாகாசம் வழியாக வரார். வந்தா பரமேஸ்வருடைய சாபம் தீர்ந்து போயிருது. இப்ப பக்கத்துல தேவாள்லாம் சுத்தி நிக்கிறா. அப்ப காமாட்சி அம்பாள் கோவில்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் ஒரு குகையுடைய வாசல் மாத்திரம் இருக்கு. இப்ப சுத்தி ஆம்பரவனம், ஆம்பரவனம்னா மாமரம், சுத்தி மாமரமா இருக்கு. உடனே பரமேஸ்வரன் பாக்குறார், ஏ தேவர்களே நீங்க எல்லாம் இங்க வாங்கோ, பரமேஸ்வரன் பிரம்மா எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாங்கோ, நீங்க இந்த இடத்துலயே தபஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய சொரூபமாக இருந்தால் பண்டகாசுரனுடைய தொல்லை இருந்தாலும் இருக்கும், எல்லாம் கிளியா மாறி போயிடும் அப்படின்னு எல்லா தேவர்களும் கிளியாக மாறி அந்த காஞ்சிபுரத்துல அந்த எந்த மரம், அந்த ஆம்பரவனம் இருக்கு இல்லையா, மாமரம், இந்த மாமரத்துல கிளியாக மாதிரி எல்லா தேவாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவுமே காஞ்சிபுரத்துல போய் கிளி எல்லாம் பார்த்தேன்னா எல்லாம் தேவர்களுடைய ஸ்வரூபம். எல்லா கிளியுமே தேவர்களுடைய ஸ்வரூபம் தான். எஸ்பெஷலி காஞ்சிபுரத்துல இருக்கிற கிளி எல்லாம் தேவாளுடைய ஸ்வரூபம்னு காமாட்சி விலாசத்துல இருக்கு. சோ எல்லாம் கிளியா மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அம்பாள் நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பண்டகாசுரன் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ ஒரு டைம் வருது. இந்த டைம் வந்த உடனே நான் எல்லாவற்றையும் அழிக்கிறேன் அப்படின்னு போய் அங்க அம்பாள் போய் அழிக்கிறதுக்கு போறாளாம். அப்பதான் பிரம்மா தலையை சுரிஞ்சுட்டு அம்பாள்கிட்ட போறாரு, ஹே அம்பாளே, நான் இந்த மாதிரி ஒரு தபஸை கொடுத்துட்டேன். எப்படி என்ன வரம் கொடுத்தேன், சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும் உனக்கு அழிவு கிடையாது அப்படின்னு தபஸை கொடுத்துட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறாளாம் அம்பாள்கிட்ட. நான் என்னப்பா பண்றது அப்படின்னு பார்த்தோன்னே, சரி நான் ஒண்ணு பண்றேன், உலகத்தை எல்லாத்தையுமே அழிச்சு போடுறேன். ஏன்னா அந்த சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும் தானே அர்ப்பணம், சூரிய சந்திராலையும் சேர்த்து நான் அழிச்சுடுறேன் அப்படின்னு அம்பாள் ஒரு பெரிய பிரளயாக்னி ஸ்வரூபம் எடுத்து எல்லாத்தையும் அழிச்சுடுறா. காஞ்சிபுரம் மாத்திரம் அழியாமல் அப்படியே இருக்கு. எல்லாத்தையும் அழிச்சுட்டா திருப்பி உற்பத்தி பண்ணு. பிரம்மா உற்பத்தி ஆறார், மகாவிஷ்ணு உற்பத்தி ஆறார், பரமேஸ்வரன் உற்பத்தி ஆறார். சரி, பிரம்மா எல்லாம் வந்துட்டார். அப்ப அவா வேலையை பார்க்கணும். பிரம்மா வந்து திருப்பி உலகத்தை சிருஷ்டி பண்றார். என்னடான்னு பார்த்தா உலகத்தை சிருஷ்டி பண்றாச்சு திருப்பி பண்டகாசுரனும் சேர்ந்து சிருஷ்டி ஆறான். இந்த கேம்ல எல்லாம் பாஸ் போட்டுட்டு திருப்பி பிளே பண்ணா எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து திருப்பி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அம்பாள் இந்த உலகத்தை அழிச்சான்னா பிரம்மா தான் ஐடியா கொடுத்தார், நீங்க இந்த மாதிரி உலகத்தை அழிச்சிருங்கோ, அப்போ எல்லாரும் போயிடுவா, நான் திருப்பி சிருஷ்டி பண்றச்சே பந்தகாசுரன் இல்லாம சிருஷ்டி பண்றேன்னு பிரம்மா ஐடியா கொடுத்தார். அம்பாளும் பண்ணினா. ஆனா திருப்பி பந்தகாசுரனும் சேர்ந்து சிருஷ்டி ஆறானா, முன்ன விட இன்னும் பவர்ஃபுல்லா சிருஷ்டி ஆயிட்டானா பந்தகாசுரன். பிரம்மாக்கு என்ன பண்றது, திருப்பி அம்பாள்கிட்ட போய் காலில் விழற, நான் ஒரு ஏதோ எனக்கு தோன்றிய அளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், ஆனா அது ஒர்க் அவுட் ஆல, நீங்க தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னாலும் அம்பாள் சரி இந்த லீல ரொம்ப நாளா போயின்னு இருக்கு, இதை முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு அம்பாள் இங்க இருந்து நேரா கைலாசத்துக்கு போறாளாம். கைலாசத்துல பண்டகாசுரன் தூங்கின்னு இருக்கானோ, என்ன கால் நீட்டின்று எப்பேற்பட்ட தபஸ்விகள் தபஸ் பண்ற இடத்துல அனாச்சாரமா பண்டகாசுரன் தூங்கின்னு இருக்காளாம். அம்பாளுக்கு கோவம் துடுத்தான். பெரிய அஷ்டாதச புஜ மகாலட்சுமியாக அம்பாள் உருவெடுக்கிறா. 18 கை
18 கையோட அம்பாள் உருவெடுத்து பண்டகாசுரன் நெஞ்சு மேல ஒரு கால், தலை மேல இன்னொரு கால், கழுத்தை வெட்டி போடுறான். கழுத்தை வெட்டிட்டு பந்தகாசுரனுடைய அந்த பிரேதத்தையும் வெட்டிய தலையும் எடுத்துட்டு அம்பாள் நேர தேவாள்கிட்ட வராளாமா. இது தேவாளுக்கு இன்னும் ரொம்ப பயமா போயிடுத்தான். ஏதோ வேற ஏதோ ஒரு ராட்சசினா அம்பாள், ஏன்னா அம்பாள்ங்கிறது தேவர்களுக்கு தெரியல. பண்டகாசுரனை போகணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணா இது என்ன புதுசா ஒரு ராட்சசி வரான்னு தேவாளுக்கு ரொம்ப பயம் வந்துருத்தான். உடனே அம்பாள் என்ன பண்றாளாம், இந்த பிரேதத்தை எல்லாம் அப்படியே கீழே வச்சுட்டு பாலா திரிபுர சுந்தரியாக உருவெடுக்கிறார். தேவாளுக்கு முன்னாடி அழகிய ஒரு சின்ன குழந்தையா சர்வாவரண பூஷிதையாக அம்பாள் பாலா திரிபுர சுந்தரியாக முதல்ல பாலா திரிபுர சுந்தரியாகத்தான் அம்பாள் வந்து தேவாளுக்கு சௌமியமான ரூபத்துல காட்சி தரா. காட்சி தந்துட்டு தேவாள்லாம் கேட்கறா, ஏ அம்பாளே நீ யாரு? பண்டகாசுரனுடைய தலைய கையில வச்சுட்டு வரியே, வச்சுட்டு வந்தாளே, யாரோ ஒரு அம்பாள் வந்தாளே, உடனே அவ மறைஞ்சா உடனே நீ வர, என்ன பண்றது? யாரு நீங்க? நீங்க என்ன பண்ணேன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டோம்னா அம்பாள் அப்படியே ரொம்ப அழகா சிரிச்சுட்டே சொல்றாளாம், இதெல்லாம் இருங்கோ, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்து எல்லாம் நாளைக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறேன்? கீழே தோண்டுங்க. இந்த பண்டகாசுரனுடைய தலை, அவனுடைய உடம்பெல்லாம் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் பக்கத்துல ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்த கீழே தோண்டி இந்த தலை உடம்பெல்லாம் புதைச்சு மூடிடுங்கோ. மேல ஒரு ஜெயஸ்தம்பம் அப்படின்னு ஒரு ஸ்தம்பத்தை, ஒரு கொடிமரத்தை கட்டுங்கோ, நிர்மாணம் பண்ணுங்கோ. நான் என்ன விஷயம் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு அம்பாளும் வந்து எப்படி நமக்கு தமிழ் சீரியல்ல எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு கிளைமேக்ஸ் வர நேரத்துல தொடரும் அப்படின்னு போட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொடரும் போட்டு திங்கக்கிழமை கார்த்தால எக்ஸ்பிளைன் பண்ணுவாளோ, அந்த மாதிரி அம்பாள் தொடரும் போட்டு போயிட்டா. சரி, தேவாளுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம், ஒரு சஸ்பென்ஸ் இருந்தாலும் சந்தோஷம் என்னன்னா, சரி பண்டகாரம் செத்து போயிட்டான், நம்ம சொன்னதை பண்ணுவோம் அப்படின்னுட்டு நமக்கு தமிழ்ல ஒரு இது உண்டு, கிணறு வெட்ட பூதம் கிளம்பினது அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. அது எங்க நடந்ததுன்னா இங்க நடந்தது. உள்ள வந்து தோண்ட ஆரம்பிக்கிறா, அந்த இடத்துல ஏற்கனவே 2 அசுரால் இருக்கிறான். மல்லகன் அப்படின்னு ஒரு அசுரன் கீழே கிணறு வெட்டின்னு இருக்கா, உள்ள இருந்து மல்லகன்கிற அசுரன் கிளம்புறானா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுது. உடனே தேவாளுக்கு என்ன பண்றதுன்னு, இப்பதானடா நம்ம ஒரு அசுரன் அழிச்சோம், தெளிய வச்சு அடிக்கிறாங்களேங்கிற மாதிரி இப்பதான் கொஞ்சம் ஹாப்பி ஆனோம், பின்னாடி திருப்பி இன்னொரு அசுரன் வந்துருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ, பெருமாள்கிட்ட போறேன், மகாவிஷ்ணுகிட்ட போறேன், பரமேஸ்வரன்கிட்ட போறேன் அப்படின்ட்டு மகாவிஷ்ணுகிட்ட போய் நேர கும்பிட்டாலாம், பெருமாளே திருப்பி இந்த அசுரன் எல்லாம் வந்துட்டா, இவாளை என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட போறாராம். பெருமாள் கீழே வந்து சரி சரி இரு, நான் எல்லாரையும் அழிக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் அழிக்க ஆரம்பிக்கிறாளாம். தேவி மகாத்மியத்துல ரத்த பீஜவதம்னு ஒரு எபிசோடு உண்டு. ரத்த பீஜன்னு ஒரு அசுரன் வருவான். அந்த ரத்த பீஜனை அம்பாள் அழிப்பாள். அழிக்கிறச்சேயே என்ன ஆகுமா, அவனுடைய ஒவ்வொரு ரத்த துளியும் கீழே விழ விழ அதுல இருந்து இன்னொரு ரத்த பீஜன் வருவான். அவனோட ரத்தம் கீழே விழுந்ததுன்னா அதுல இருந்து இன்னொரு ரத்த பீஜன் வருவான். திருப்பி அவனை அழிப்பா, அவனோட ரத்தம் கீழே விழும். எவ்வளவு துளி ரத்தம் விழுறதோ அவ்வளவு ரத்த பீஜன்கள் வெளியில வருவாளாம். இந்த கொரோனாங்கிற பாருங்க, இந்த எல்லா டிசீஸும் ரத்த பீஜனுடைய ஒரு அம்சம். எப்படி என்கிட்ட இருந்து என்னுடைய பாடி ஃப்ளூயிட் இன்னொருத்தருக்கு போறது, அவளுக்கு திருப்பி அந்த டிசீஸ் வரும். இப்ப நான் ஒருத்தன், இந்த கோவிட்ல எல்லாம் இந்த R0 வேல்யூ அப்படின்லாம் சொல்லுவான். ஒருத்தன்ட்டு இருந்து எத்தனை பேருக்கு பரவி இருக்கு, ஒருத்தன்ட்டு இருந்து 10 பேருக்கு கோவிட் பரவிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த R0 வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, அந்த டிசீஸ் இட் இஸ் நாட் என்டமிக் அப்படின்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி ஒருத்தன்ட்டு இருந்து நிறைய ரத்த பீஜன் உருவாகும். அதே மாதிரி இந்த மல்லகன்ட்டும் பெருமாள் அழிக்கிறாராம். இவன் ரத்தம் எங்கெங்கெல்லாம் பட்டுதோ அங்கெங்கெல்லாம் நிறைய மல்லகர்கள் உருவாயிட்டாலாம். ஆனா பெருமாளுக்கு he knew the drill. ஏன்னா முன்னாடியே தேவி மகாத்மியத்துல ரத்த பீஜ அசுரன் எல்லாம் பெருமாள் பார்த்துட்டார். உடனே பெருமாள் does not have to think. பெருமாள் நேர பரமேஸ்வரனை கூப்பிட்டாராம், ஏ பரமேஸ்வரா இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ண போறேன்? பரமேஸ்வரன் we know the drill. தேவி மகாத்மியத்துல என்னாச்சு, காளி ஒரு காளி வந்து எல்லாருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணிட்டா. கீழே விழுந்தாதானே பிரச்சனை,
நான் கீழே விழுறதுக்கு முன்னாடி எல்லா ரத்தத்தையும் குடிச்சுடுறேன் அப்படின்னு காளி வந்து குடிச்சுடுறாளாம். அதே மாதிரி நான் சிவ கணங்களை உருவாக்குறேன் அப்படின்னு கோடி மல்லகன் இருக்கானா, பரமேஸ்வரன் கோடி சிவகணங்கள், ருத்ரகோட்டி, ருத்ரகோட்டி, புண்ணிய கோட்டி, காமகோட்டி. காஞ்சிபுரத்துல எல்லாமே கோட்டி 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 தான். ருத்ரகோட்டி, கோட்டி ருத்ரர்கள் வந்துட்டாளாம் இங்க வந்து இவாளுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்கு. உடனே மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தை வச்ச அட் அ டைம் எல்லாரோட தலையும் போச்சு, எல்லாரோட ரத்தத்தையும் இங்க பரமேஸ்வரனுடைய கணங்கள் ருத்ர கோட்டிகள் குடிச்சுட்டா. இந்த அசுரன் செத்து போயிட்டான். ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து, அந்த அசுரனுடைய ரத்தத்தை பானம் பண்ணின இந்த கோட்டி ருத்ரர்களுக்கு ராஜச குணம் வந்துட்டான். அதனாலதான் நம்மளுடைய ஆகாரம், பெரியவா சொல்லுவா, ஆகாரம் ஆச்சாரம் அலங்காரம் அப்படின்னு ஏற்கனவே இந்து சமய மன்றத்துல ஒரு டாபிக்கே கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆச்சாரம், ஆகாரம், அலங்காரம், இது மூணு ரொம்ப முக்கியம். நம்ம ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. நம்ம சுத்தமான ஆகாரத்தை சாப்பிடத்தான் நம்முடைய உடம்பு சுத்தமாகும். நான் யூஸ்வலா என் கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு வீடு கட்டுறான், அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம நல்ல குவாலிட்டியான செங்கல், குவாலிட்டியான சிமெண்ட், குவாலிட்டியான ஸ்டீல், குவாலிட்டியான மரங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் குவாலிட்டியான வீடு வரும். நான் வந்து செங்கல்ல ஒரு செகண்ட் கிரேடு செங்கல், செகண்ட் கிரேடு சிமெண்ட், செகண்ட் கிரேடு மணல், செகண்ட் கிரேடு மரம் இதெல்லாம் உபயோகம் பண்ணேன்னா வீடு கொஞ்ச நாள்லயே உளுத்து போயிடும். அதே மாதிரி லிட்ரலா நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் எங்க இருந்து வருது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வருது. சயின்ஸ் படியே அப்படிதான் வருது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸ்ல இருந்து வருது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்ப நல்ல சாப்பாடா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருந்தா அதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்கெல்லாம் காரணமா இருக்கு. ஆனா சாஸ்திரம் இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை விட ஒரு படங்கு தாண்டி there is a subtle relationship between the food that you eat and your mind அப்படிங்கிறது சாஸ்திரம். சாப்பிடுற சாப்பாட்டை சமைக்கிறவாளுடைய சுத்தி என்ன, சமைக்கிறவா என்ன நிலையில இருந்து சமைக்கிறா? பகவான் நாமம் சொல்லிட்டே சமைக்கிறாளா, சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே சமைக்கிறாளா, இல்ல டிவி சீரியலை பார்த்துட்டே சமைக்கிறாளா? டிவி சீரியல்ல யாராவது ஒரு வில்லன் ஏதாவது பண்ணுவான், அவனை திட்டின்டே சமைச்சா அந்த கோபங்கள் எல்லாம் இந்த சாப்பாட்டுல போய் சேருவான். அப்ப அந்த சாப்பாட்டை சாப்பிடுறவாளுக்கு கோபங்கள் வரும். நான் ஒரு சண்டையை கேட்டுட்டே சமைச்சேன்னா அந்த சண்டையினுடைய ஒரு சூக்ஷ்மமான அம்சம் இந்த சாப்பாட்டுல இருக்கும். இந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டோம்னா திருப்பி நமக்கும் சண்டை போடணுங்கிற ஒரு அந்த எண்ணம் வரும். அதனாலதான் இந்த அன்னம்ங்கிறத ரொம்ப முக்கியமான சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. வரான நியமங்கள், வெளியில சாப்பிடப்படாது. மகாபெரிவா ஸ்வயம்பாகம்னே சொல்ற, எல்லாரும் அவாவாளுடைய சாப்பாடை சமைச்சுட்டு அவாளே சாப்பிடுவோம், அடுத்தவா கை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு வரான நியமங்கள்லாம் ரொம்ப சொல்லியிருக்கா. சாப்பாடு அப்படின்னு சொல்றா மகாபெரிவா. தெய்வத்தின் குரல்ல மறுபடி அதை எடுத்து காமிச்சுட்டே இருக்கா. அது ஏன்னா இந்த மாதிரி, ஏன்னா இந்த ருத்ர கோட்டிகள் பரமேஸ்வரனுடைய சொரூபத்துல இருந்து வந்தவா, பரமேஸ்வரனுடைய அம்சம். இந்த பரமேஸ்வரனுக்கே இந்த மாதிரி அசுராளினுடைய ரத்தத்தை பானம் பண்ணினால் அது பரமேஸ்வரனுடைய சொரூபத்தையே அஃபெக்ட் பண்றதுன்னா நம்ம என்ன தபஸ் பண்ணி என்ன ஜபம் பண்ணி என்ன பண்ணாலும், ஏன்னா இப்ப இருக்கிறவா நிறைய ஜபங்கள்லாம் பண்றா, அதுல ஒன்றும் குறையே கிடையாது. நிறைய ஆச்சாரங்கள் பண்றா, நித்தியம் சந்தியாவந்தனங்கள்லாம் பண்றா, அவாவா நிறைய உபாசனா மார்க்கத்தை எடுத்துக்கிறா, ஸ்ரீவித்யா உபாசனா மார்க்கத்தை எடுத்து எல்லாரும் எடுத்துக்கணும், நன்னா பண்றா. ஆனால் இந்த சாப்பாடுங்கிற அந்த ஒரு விஷயத்துல கோட்டை விடுறதுனால நிறைய அனர்த்தங்கள் வருது. அதை நம்ம விட்டுறப்படாது. ஏன்னா பெரியவாள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆகார விஷயத்துல, நாம் மற்ற ஆச்சாரங்கள்லாம் இல்லைன்னா கூட ஆகார விஷயத்துல ஆச்சாரமா இருந்திருக்கா. நமக்கு தெரியுது அந்த ஒரு விஷயத்தினாலேயே அவளுக்கு நல்ல கதி வந்திருக்குன்னு தெரியுது. நம்ம எல்லாம் மற்ற விஷயங்கள்ல ரொம்ப நன்னா இருக்கும், நிறைய ஆச்சாரமா இருக்கும், நிறைய ஜபங்கள் எடுத்துக்கிறோம், நிறைய பூஜைகள்லாம் பண்றோம். இந்த ஆகாரங்கிற விஷயத்துல கோட்டை விடுறதுனால நிறைய அனர்த்தங்கள் வருது. அதனால அந்த அனர்த்தங்கள் எல்லாம் வராமல்
நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பாலபெரிவா அதை திருப்பி திருப்பி சொல்றா, அதனால இதெல்லாம் சொல்றதுனால இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய இவாளுக்கெல்லாம் ராஜச குணம் வந்துருத்தோ. மகாவிஷ்ணுவுக்கு இது என்னடா ஒரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை அப்படின்னு, சரி இப்ப இவாளெல்லாம் அழிப்போம் அப்படின்னு மகாவிஷ்ணு இவாள்கிட்ட சண்டை போடுற. முதல்ல மகாவிஷ்ணு நின்று சண்டை போட்டார், இவாளை சமாளிக்க முடியல. உடனே மகாவிஷ்ணு எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்துட்டு என்ன தொடையில உட்கார வச்சுன்னு குத்து 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 குத்துன்னு குத்துற. அப்படியும் இவாளை தாண்ட முடியலையாம். உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணாரோ, ரொம்ப பெரிய ஸ்வரூபமா எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு ரோட் ரோலர் உருளும், இப்படி ரோட் ரோலர் உருளுனா கீழே இருந்ததெல்லாம் நசுங்கி போயிடும் இல்லையா, அது மாதிரி மகாவிஷ்ணு பெரிய ஸ்வரூபமா இருந்துட்டு இவா மேல அப்படியே உருள்றாராம். இவா மேல மகாவிஷ்ணு உருள்றாராம். அப்படியும் இவாளுக்கு கோபம் தீரல. உடனே கொஞ்சம் நாழி ஆனதுக்கு அப்புறம் இவாளுடைய அந்த சாப்பாடெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் ரஜோகுணம் கம்மியாகி அப்பதான் இவாளுக்கு தன்னுடைய ஸ்வய நிலைக்கு வராலாம். போய் மகாவிஷ்ணுட்ட மன்னிப்பு கேட்கிறாள். மகாவிஷ்ணு என்ன மன்னிச்சுடுங்கோ, நீங்க ரொம்ப பெரியவா, உங்கள்கிட்ட நாங்க சண்டை போட்டுருக்கூடாது. ஆனா அது சண்டை நாங்களா போடல, இவாளுடைய ரத்தத்தை குடிச்சதுனாலதான் எங்களுக்கு அந்த ரஜோகுணம் வந்திருக்கு, மேல எங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு அப்படின்னு இவா கேட்ட உடனே மகாவிஷ்ணு வாழ்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. நீங்கெல்லாம் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்துல இருந்து வந்தவா, உங்கள்கிட்ட நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, ஆனா லோகக்ஷேமத்துக்காக என்னால அப்படி பண்ண வேண்டியதா போயிடுது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டா. அங்கிருந்து பரமேஸ்வரன் 5 முகத்தோட வராராம். நீங்க ரெண்டு பேருமே தப்புங்கிறது பண்ணல, ஆனா மகாவிஷ்ணுவுக்கும் இவாளோட சண்டை போட்டதுல கொஞ்சம் பாப்பம் வந்துருத்து, இவாளுக்கும் மகாவிஷ்ணுவோட சண்டை போட்டதுல கொஞ்சம் பாப்பம் வந்துருத்து, நாங்க கங்கையை வர வைக்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் தன்னுடைய 5 முகத்தில் இருந்தும் 5 நீர்களை உருவாக்கி பஞ்சகங்கா அப்படின்னு இங்கேயும் காமாட்சி அம்பாள் கோவில்ல தீர்த்தத்துக்கு பஞ்சகங்கா தீர்த்தம்னு பேர். அந்த பஞ்சகங்கா தீர்த்தத்தை உருவாக்கி யார் யாரெல்லாம் பாப்பம் போகணுமோ அவள்லாம் அந்த பஞ்சகங்கா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னு காமாட்சி அம்பாள் கோவில்ல இருக்கிற பஞ்சகங்கா தீர்த்தம் இப்படிதான் வந்தது. பாபக்ஷயம், மகாவிஷ்ணுனுடைய பாப்பத்தையே போக்குறதுன்னா எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கும். பாப்பத்தை எல்லாம் போக்குறா. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்றார், நான் நின்றும் கிடந்தும் இருந்தும், நின்றுனா நிக்கிறது, கிடந்துனா படுத்துக்கிறது, இருந்துனா உட்கார்றது. ஏன்னா 3 விஷயமா 3 ஸ்வரூபங்கள்ல சண்டை போட்டாரோன்னு மகாவிஷ்ணு. அதனால நான் இந்த கோவில்ல இந்த 3 ஸ்வரூபமாகவும் இருக்கிறேன். காமாட்சி அம்பாள் கோவில்ல பார்த்தா மகாவிஷ்ணு நிக்கிற ஸ்வரூபமும் இருக்கும், உட்கார்ந்து இருக்கிற ஸ்வரூபமும் இருக்கும், படுத்துக்கிற ஸ்வரூபமும் இருக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் அருள் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். இப்ப தேவாளுக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா இப்ப இந்த மல்ல கண்கிற அசுரனை கீழே பதச்சாச்சு, மேல பெரிய ஜெயஸ்தம்பம் அப்படிங்கிற ஜெயஸ்தம்பத்தையும் உருவாக்கியாச்சு. உருவாக்கி அவள்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ராத்திரி ரெஸ்ட் எடுத்துக்கிறாளாம். மறுநாள் கார்த்தால எந்த ஸ்ரீவித்யா பரமேஸ்வரியை எல்லா தேவதைகளும் எல்லா தந்திரங்களும் எல்லா சாஸ்திரங்களும் போக்குறதோ அந்த ஸ்ரீவித்யா பரமேஸ்வரி இவாளுக்கு முன்னாடி ஆவிர்வாவமாக நிற்கிறாளாம். அந்த அம்பாள் சொல்றாளாம், திருப்பி இதே கேள்வி. ஏன்னா நம்ம கதையை மறந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு 18 கையோட ஒரு அம்பாள் வந்தா, எங்களை எல்லாம் பயமூர்த்தினா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்னிகையாக காமாட்சி, சின்ன கன்னிகையாக பாலா திரிபுர சுந்தரியாக இன்னொரு ஒரு அம்பாள் வந்தா. அவ நீ இதெல்லாம் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டா. இப்ப நீங்க வந்திருக்கீங்களே யாருன்னு, அவன் எல்லாம் மேல இருக்கிற பாத்துப்பான், எல்லாம் மேல இருக்கிற பாத்துப்பான் அப்படின்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி எல்லாம் பின்னாடி வரவ சொல்லுவா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, நீங்க தான் வந்திருக்கேன், நீங்களாவது சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றச்சே. இப்ப அந்த அம்பாள் சொல்றாளாம், நான் தான்ப்பா ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி, நீங்க என்ன பண்ணுங்கோ, காயத்ரி மண்டபம்னு ஒரு மண்டபத்தை கிரியேட் பண்ணுங்க. காயத்ரிக்கு 24 அக்ஷரங்கள், 24 தூணோட ஒரு மண்டபம் கிரியேட் பண்ணணும். அதுதான் இப்போ காமாட்சி அம்பாள் கோவில் போனா காயத்ரி மண்டபத்துக்குள்ளதான் அம்பாள் இருக்கா. அதுல ஓம்காரத்தை சிம்ஹாசனமாக பண்ணணும். ஏன்னா வேதத்தினுடைய சாரம் காயத்ரி, காயத்ரியினுடைய சாரம் ஓம்காரம். இந்த ஓம்காரத்தை சிம்ஹாசனமாக பண்ணுவோம். ஒரு சௌமியமான அம்பாள் நீங்க பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அம்பாளை அப்படியே ஒரு சிலையாக பண்ணுங்க. அம்பாளை அப்படி சிலையாக பண்ணி நீங்க வழிபடுங்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த அம்பாளும் ஒரு ட்விஸ்ட வச்சுட்டு போயிட்டா. உடனே இவா அது மாதிரி சரி அம்பாள் பண்ணிட்டான்னு கூப்பிடு, மயனை கூப்பிடு, விஸ்வகர்மாவை கூப்பிடு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி காயத்ரி மண்டபத்தை நிர்மாணம் பண்றாள்.
விலாகாசம் இருக்கு பக்கத்துல. ஓம்காரத்தை சிம்மாசனமாக, பிரணவத்தை சிம்மாசனமாக பண்றாள். அம்பாளுடைய சிலையை வச்சுட்டு மூடுறா. மூடிட்டு அது எந்த இடத்துல மூடுறானா, ததः பிரபாதே கல்யாணி கல்பே சாவித்ர நாமகே ஸ்வாயம்புவ மனோः காலே தமசி பிரதமே சுபே யுகே கிருதாख्ये வைகுண்டே மோகினி ரூப संयुते श्रीमुखाब्दे फल्गुनाग्ये मासी कुंभगते रवौ तत्कृष्ण पक्ष प्रथमा शुक्रवारारुणोदये मध्यांशे पूर्व फल्गुन्याः कन्यका रूपशालिनी ललिता राजराजेशी महात्रिपुरसुन्दरी स्वस्वरूपं समासाद्य பபௌ சிம்ஹாசனே சுபே அப்படின்னு எல்லாம் இந்த சிலைய பண்ணிட்டாள். அம்பாள் இந்த நட்சத்திரம் வரைக்கும் சொல்றார். பூர்வ பல்குனி பூர்வ ஸ்ரீமுகாப்தே பல்குனாக்கே மாசி கும்பகதே ரவௌ அப்படின்னு பூர்வ பல்குனி பூர நட்சத்திரத்துல அம்பாள் இந்த பிலாகாசத்திலிருந்து அம்பாள் வந்து இந்த அவ ஏற்கனவே பண்ண அந்த ஸ்வரூபம், அந்த விக்கிரகத்துக்கு பதிலாக இந்த அம்பாளே வந்து உட்கார்ந்து இருக்கா. இதுக்கு பேர் தான் அம்பாளினுடைய ஆவிர்பாவம், காமாட்சியினுடைய ஆவிர்பாவம் சொல்றோம். ஏற்கனவே ஒரு விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகத்துக்கு பதிலாக இங்க அம்பாள் சுயமாகவே வந்து உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்றா. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்துல லலிதா பரமேஸ்வரி மகா திரிபுர சுந்தரியுடைய தியானம் எப்படி இருக்கோ அப்படியே காமாட்சியில மட்டும்தான் இருக்கும். வேற எந்த கோவில்லையும் ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா. அம்பாள் கையில பாஷத்தை வச்சுட்டு இருக்காள், கோதண்டத்தை வச்சுட்டு இருக்காள், இக்ஷு சாபம் கரும்பினாலே செய்யப்பட்ட வில்ல வச்சுட்டு இருக்காள், பஞ்ச புஷ்ப பானம் 5 புஷ்பங்களை கையிலே பானத்தோட வச்சுட்டு இருக்காள். இது எந்த கோவில்லையும் கிடையாது. நீங்க எந்த கோவில்லையும் அம்பாள் நின்றுண்டு தான் இருப்பாள். சிவன் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் நின்றுண்டு தான் இருப்பாள், 4 கையோட இருக்கும். ஆனா இந்த 4 ஸ்வரூபங்கள் இருக்காது, வேற பாசம் அங்குஷம் இருப்பா. இப்ப திருவியாறு கஷேத்திரத்துலாம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் மாதிரி இருக்கும். ஆனா கையில வந்து அம்பாள் ஜபமாலையும் தீர்த்த பாத்திரத்தையும் வச்சுட்டு இருப்பாள். கையில வந்து அபயவரதம், கீழே இருக்கிற கை அபயவரதம் அப்படிதான் இருக்கும். ஆனால் காமாட்சிக்கு மாத்திரம்தான் அபயவரதங்கள்லாம் இல்லாமல் 4 கைகள், 4 கையிலையும் 4 ஆயுதங்கள் இப்படி இருக்கா காமாட்சி அம்பாள். त्वदन्यः पाणिभ्याम् अभयवरतो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवरा भीत्यभिनया भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकम् शरण्ये लोकानां तव हि चरणौ एव निपुणौ. ஆச்சாரியாள் சௌந்தரலகரிங்கிற கிரந்தத்துல சொல்றாள், அம்பாளே त्वदन्य பாணிபியாம் அபயவரதோ தைவத கணஹா. உன்னை தவிர மத்த எல்லாரும் ஒரு அபயஹஸ்தம் ஒரு வரதஹஸ்தம்னு வச்சுட்டு இருக்கா. त्वमेका नैव असि, உன்கிட்டக்க மட்டும்தான் இந்த அபிநயங்கள்லாம் இல்ல. அம்பாள் காமாட்சி அம்பாள்ல பார்த்தீங்கன்னா அபயஹஸ்தம் கிடையாது, வரதஹஸ்தம் கிடையாது. त्वमेका नैवासि பிரகடித வராபீத்திய பிரியா. அப்ப நீ எப்படி வரம் கொடுக்கிற, எப்படி பயத்தெல்லாம் போக்குற? பயாது திராத்தும், பயத்தானா போக்குற. தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சம்மதிக்கும், கேட்கறதுக்கு மேலேயே நீ வரத்தை கொடுக்குற. ஆனா கையில அபயமுத்திரை இல்ல, வரத முத்திரை இல்ல, எப்படி கொடுக்குறேன்னா தவஹி சரணவும் ஏவ நிபுணவு. அம்பாளுடைய கால்கள் இருக்கு பாருங்க, உங்களுடைய கால்களே அபயத்தை கொடுக்கறதா, வரங்களை எல்லாம் கொடுக்கறதா, பயங்களை எல்லாம் போக்குறதாம். அப்படி ஆச்சாரியாள் சௌந்தரலகரியில எப்படி தியானம் பண்றாளோ, தந்திரசாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி மகா திரிபுர சுந்தரியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கோ அப்படி இருக்கிற ஒரே கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள். அப்படி காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் ஆவிர்பாவம் பண்றாள். தேவரெல்லாம் சொல்றாளாம், ஜெயதேவி ஜெகன்மாதா ஜெய திரிபுர சுந்தரி அஸ்மாபிஹி அர்ச்சிதா கன்யா வதகுத்ர
வதகுத்ராத்திய சாகதா அப்படின்னு அவள்லாம் கேட்கிறாளாம். உடனே அம்பாள் சொல்றாளாம், ஏ நான் தான்ப்பா அது, நீ பார்த்த எல்லா ஸ்வரூபமுமே நான் தான், ஏகைவ நான் ஒருத்தர் தான் இருக்கேன், நான் தான் உங்களுடைய தேவகாரிய சமுத்தியதா, உங்களுடைய காரியத்தை நடத்துறதுக்காக எல்லா ஸ்வரூபமாகவும் இருந்து இதெல்லாம் லீலையா பண்றேன். நீங்க இந்த இடத்துல எப்போதும் இருப்பேன். ஸ்ரீபுரத்துல நான் எப்படி சிந்தாமணி கிரகத்துல எப்படி இருக்கேனோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் எப்போதும் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு அம்பாள் வரத்தை கொடுத்துட்டா. அப்ப இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணிடுவேன். எந்த பద్ధதியில பூஜை பண்றது அப்படிங்கிறதுக்கு துர்வாசர் வரார் அந்த நேரத்துல. ஏன்னா பரமேஸ்வரன் தான் துர்வாசர். பரமேஸ்வரன் துர்வாச ஸ்வரூபத்தை எடுத்து குரோத பட்டாரகர்னு பேரு துர்வாசருக்கு. துர்வாசர் அந்த இடத்துல வராராம். துர்வாசஸ்வரூபேண சசிவஹா புனராலயம் பிரம்மாதாகத்ய சிஷ்யைச்ச சகிதஸ்யே மகாமுனிஹி கௌஷிகாக்கியருகே புத்திரம் ததா கௌதமநந்தனம் காஷ்யபஸ்ய சுதஞ்சைவ ததாஸ்தனு சம்பவம் பரத்வாஜ குமாரஞ்ச குண்டினி புத்திரகம் ததா क्रमादाकाशभूम्यन्तं ब्रह्मकल्पान्तमेव च पूजार्थं तु महादेव्याः प्रतिष्ठाप्य क्रमेण तु प्रवाळ मेरुसंयुक्ता मेरुरुद्राक्षमालिकां सौभाग्य कुङ्कुमञ्चैव गोपीचन्दनतेऽपि च देव्यास्तु शासनादेवं दत्वालङ्कारकाम्यया गोभूवस्त्रहिरण्यानि दत्वा दीक्षां यथाक्रमात् कृत्वा चिन्तामणिं तन्त्रं दत्वा देव्यर्चनाविधिं அப்படின்னு துர்வாசர் சௌபாகிய சிந்தாமணின்னு ஒரு கிரந்தம் பண்ற. இந்த அம்பாளுக்கு பூஜை இது எப்படி சிவன் கோவில்ல சிவாகமத்தினால பூஜை பண்றது, மகாவிஷ்ணு கோவில்கள்ல பாஞ்சராத்திரம் வைகானசம் அப்படின்னு ஆகமங்கள் இருக்கு. சிவாகமங்கள் 28 ஆகமங்கள்னு சொல்றா. அப்படி இந்த ஆகமங்கள் எல்லாம் பூஜை பண்றதுன்னு இருக்கும். அம்பாளுக்கு எப்படி பூஜை பண்றதுன்னா துர்வாசர் அம்பாளுடைய பூஜையை ஏற்படுத்தி கொடுக்கிற சௌபாகிய சிந்தாமணின்னு அந்த கிரந்தம். அந்த கிரந்தம் ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். வைதிகமாக எப்படி அம்பாளை பூஜை பண்றது, தந்திரசாஸ்திரத்தையும் வைதிகத்தையும் சேர்த்து எப்படி பூஜை பண்றதுன்னு இந்த சௌபாகிய சிந்தாமணி கிரந்தத்துல சொல்லியிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். காமாட்சி அம்பாள் பூஜை அப்படிதான் நடக்கிறது. சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அந்த கிரந்தத்துல சாந்திகள், பிராயஷ்சித்தங்கள், அபிஷேகங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கா. நிறைய அந்த கிரந்தத்தின் படிதான் காமாட்சி அம்பாளுக்கு பூஜை நடக்கிறது. இப்ப பெரியவாளும் இந்த சௌபாகிய சிந்தாமணிங்கிற அந்த கிரந்தத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய வேலைகள்லாம் சொல்லியிருக்கா. அந்த சௌபாகிய சிந்தாமணி கிரந்தத்தை பாடம் படிங்கோ, சௌபாகிய சிந்தாமணி கிரந்தத்தை பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு பாலபெரிவா நிறைய அதுக்கு ஆக்ஞையெல்லாம் கொடுத்துருக்கா. அப்படின்னு சௌபாகிய சிந்தாமணியை சொன்னது துர்வாசர். சௌபாகிய சிந்தாமணியில நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு. ஒரு ரகசியம் என்னன்னா அயோத்தியாவிற்கும் காஞ்சிபுரத்திற்கும் இருக்கின்ற சம்பந்தம். நமக்கு எல்லாருக்கும் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போனவாளுக்கு தெரியும், சந்தான ஸ்தம்பம்னு ஒரு தூண் இருக்கும் அம்பாளுக்கு கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல காயத்ரி மண்டபத்துல. சொல்லுவா தசரதருக்கு குலதெய்வம்ங்கிறது காமாட்சி. இக்ஷ்வாகு குலத்திற்கு குலதெய்வம் காமாட்சி. தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றது எங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து பண்ற அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. அப்படி காஞ்சிபுரத்துல புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி யாகத்துக்கு யூபஸ்தம்பங்கள்லாம் வைப்பா. ஒரு யாகம்னா அந்த யாகத்துக்கு முன்னாடி ஒரு கொடி, ஒரு ஒரு தூண் மாதிரி ஒரு இது வைப்பா. அப்படி தசரதர் ஸ்தாபனம் பண்ணதுதான் இந்த சந்தான ஸ்தம்பம் அப்படின்னு காஞ்சிபுரம் காமாட்சியுடைய ஸ்தல வரலாறு சொல்றது. இது பிரமாணம்லாம் எங்க இருக்குன்னா சௌபாகிய சிந்தாமணியில பிரமாணம் இருக்கு. சௌபாகிய சிந்தாமணி ஆரம்பமே இக்ஷ்வாகுவுக்கும் முனிவருக்கும் துர்வாசருக்கும் நடந்த சம்பாஷணை சௌபாகிய சிந்தாமணி. அந்த இக்ஷ்வாகு ராஜா, எங்களுக்கு அயோத்தியால ரொம்ப துர்பிக்ஷமா இருக்கு, இந்த துர்பிக்ஷத்தை எப்படி போக்குறதுன்னு துர்வாசர்கிட்ட கேட்கிறார். அப்ப துர்வாசர் வாங்கோன்னு அந்த ராஜாவை காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற கோவில்களை எப்படி தரிசனம் பண்றதுன்னு சொல்ற.
முதல்ல எந்த சுவாமியை பார்க்கணும், அப்புறமா ஏன்னா காஞ்சிபுரத்துல நிறைய கோவில் இருக்கு. அம்பாள் கோவில் இருக்கு, பெருமாள் கோவில் இருக்கு, ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கு. எப்படி எப்படி அங்க போய் சுவாமியை பார்க்கணும், எப்படி எப்படி பிரதட்சிணம் பண்ணணும், அதுதான் முதல் அத்தியாயமே சௌபாகிய சிந்தாமணியில. அப்படி இந்த சௌபாகிய சிந்தாமணியில அம்பாள் தான் இக்ஷ்வாகு குலத்திற்கு இதுவா இருக்கா, அம்பாள் தான் இக்ஷ்வாகு குலத்திற்கு குலதேவதையாக இருக்காள் அப்படிங்கிறதுக்கு சௌபாகிய சிந்தாமணியில பிரமாணமாக இருக்கு. அத இந்த காமாட்சி விலாசத்திலையும் இதை சொல்லி காமிக்கிறார். துர்வாசர் சௌபாகிய சிந்தாமணிங்கிற கிரந்தம் பண்ணினார் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இது யாரோ ஒருத்தருடைய, இட் இஸ் நாட் a piece of fiction. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் சொல்றான்னா அதுக்கு யூ நீட் ஹேவ் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் எவிடன்ஸ். அந்த மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டெக்ஸ்டுவல் எவிடன்சஸ் நமக்கு கிடைக்கிறது 3 கிரந்தத்துல இருந்து இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு, சௌபாகிய சிந்தாமணின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, காமாட்சி விலாசம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. 3 கிரந்தமும் வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு பெயர்களால எழுதப்பட்டிருக்கு. ஆனா 3ல இருக்கிற கருத்துக்கள் சமன்வயமாக இருக்கு. 3ல இருக்கிற கருத்துக்களும் they are not mutually contradictory. அதுல இருந்தே இதனுடைய உண்மை தன்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலும் சொல்றார், துர்வாசர் சொல்றார், அகமத்யது துர்வாசஹா திரேதாயாம் ரேணுகாசுதஹா. அதாவது பரமேஸ்வரர் இந்த இடத்துல துர்வாச ஸ்வரூபத்துல சொல்றார், நான் தான் திரேதா யுகத்துல, அகமத்யது துர்வாசம், கிருத்தயுகத்துல நான் துர்வாசராக இருக்கேன். திரேதாயாம் ரேணுகாசுதா, பரசுராமர் திரேதா யுகத்துல பரசுராமராக இருக்கேன். பரசுராமருடைய அம்மா பேர் ரேணுகா இல்லையா? திரேதாயாம் ரேணுகாசுதா தௌம்யோகம் துவாபர யுகே கலௌ மூகாஹ்வய கிரமாத். துவாபர யுகத்துல தௌமியராக இருக்கேன். அந்த தௌமியர்ங்கிறது யாருன்னா பாண்டவர்களுடைய ஆத்துவாத்தியர், பாண்டவர்களுடைய புரோஹிதர் தௌமியர். சோ கிருத்தயுகத்துல துர்வாசனாக இருக்கேன், திரேதா யுகத்துல பரசுராமராக இருக்கேன், துவாபர யுகத்துல தௌமியராக இருக்கேன், கலியுகத்துல மூக சங்கராச்சாரியாளாக வருவேன். நமக்கு மூக பஞ்சசதின்னு ஸ்லோகம் 500 ஸ்லோகம் இருக்கு இல்லையா? இந்த மூக பஞ்சசதி எழுதினவர் மூகாச்சாரியர். அவரே சொல்றார், யுகே யுகே சம்பவாமி கிருதே சாஹஸ்ர யுக்மகம். துர்வாசர் சொல்றார், நான் கிருத்தயுகத்துல 2000 ஸ்லோகம் கொண்டதாக ஒரு கிரந்தத்தை சொல்லுவேன். அம்பாளுடைய ஸ்துதி கிருத்தயுகத்துல துர்வாசர் 2000 ஸ்லோகம் சொன்னதாக சொல்லுவேன் அப்படிங்கிற. தஸ்மின் பாதவிஹீனேன திரேதாயான் துவாபரே த்விஜா. பரசுராமராக 1500 ஸ்லோகம் கொண்ட ஒரு ஸ்துதியை சொல்லுவேன். புனப்பாதவிஹீனேன கலௌ பாதயுகேனச்ச. அப்புறம் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்துல 1000 ஸ்லோகம் கொண்டதாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவேன். கலியில 500 ஸ்லோகம் கொண்டதாக ஒரு ஸ்லோகத்தை பண்ணுவேன். துர்வாசர் அப்பவே சொல்லிட்டு போயிட்டார். இப்ப கலியில மூக பஞ்சசதி 500 ஸ்லோகம். இப்ப அந்த 500 ஸ்லோகம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு காமாட்சி விலாசத்துல இருந்து நமக்கு பிரமாணம் கிடைக்கிறது. கிருத்த யுகத்துல துர்வாசராக இருக்கார், திரேதா யுகத்துல பரசுராமராக இருக்கார். இந்த பரசுராமர் தான் பின்னாடி பரசுராம கல்பசூத்திரம்னு ஸ்ரீவித்யைக்கு ஆதாரமாக, இப்ப நம்ம சவுத்துல எல்லாம் ஸ்ரீவித்யா உபாசகாலாம் அந்த பரசுராம கல்பசூத்திரத்தை வச்சுட்டு தான் பூஜை பண்றாங்க. அப்படி இந்த பரசுராம கல்பசூத்திரம்னு எழுதி அம்பாளுடைய இதை வர்ணிக்கிறார். கலியுகத்துல மூக சங்கராச்சாரியாளாக மூக பஞ்சசதின்னு 500 ஸ்லோகம் கொண்டதான ஒரு ஸ்லோகத்தை எழுதுறார். இதுல மகா பெரியவா தெய்வத்தின் குரல்ல உத்தமமான ஸ்துதிகள் 3ன்னு எழுதுறார். தெய்வத்தின் குரல்ல 3 ஸ்துதியை மகா பெரியவாள் ரொம்ப விசேஷமா சொல்றார். உத்தமமான ஸ்துதிகள் 3 அப்படின்னு. என்ன ஸ்துதிகள் சொல்றான்னா, ஆர்யா த்விஷதின்னு ஒரு ஸ்துதி இருக்கு, சௌந்தர்யலஹரின்னு ஒரு ஸ்துதி, மூக பஞ்சசதின்னு இன்னொரு ஸ்துதி. இந்த ஆர்யா த்விஷதிங்கிறது துர்வாசர் பண்ணின 200 ஸ்லோகங்களோடு கூடிய ஒரு ஸ்துதி. ஆர்யா த்விஷதி அது அம்பாளுடைய ஸ்ரீநகரத்தை அப்படியே வர்ணனை பண்ணும். அம்பாள் ஸ்ரீநகரத்துல எப்படி இந்த 25 கோட்டையை தாண்டி எப்படி போறா அப்படின்னு இந்த ஆர்யா த்விஷதி 200 ஸ்லோகம். ஆர்யாங்கிற விருத்தத்துல, ஆர்யாங்கிற சந்தஸ்ல இருக்கிறதுனால அது பேர் ஆர்யா த்விஷதின்னு பேரு. லலிதா ஸ்தவராஜம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு.
அந்த அந்த ஸ்லோகத்தை மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல எடுத்து சொல்றாரு. உத்தமமான ஸ்துதிகள் 3, அது துர்வாசர் பண்ணது. 2வது நம்ம ஆச்சாரியால் பண்ண சௌந்தரிய லகரி. என்ன ஒரு இதுன்னா, சௌந்தரிய லகரி ஆச்சாரியால் காமாட்சி காஞ்சிபுரத்துக்கு வந்தாள்னு கதை இருக்கு. காமாட்சியினுடைய உக்ர கலைகளை எல்லாம் சாந்தப்படுத்தி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீசக்கரத்துல வச்சிருக்காள்னு ஸ்தல புராணங்கள்லாம் சொல்றது. வம்ச பரம்பரை கதையுமே இருக்கு. ஆனா காமாட்சி பேர்ல ஆச்சாரியால் என்ன ஸ்லோகம் பண்ணினார்? அகிலாண்டேஸ்வரிக்கே இருக்கு, ஸ்ரீரங்கநாதருக்கு ஸ்லோகம் இருக்கு, திருப்பதி பெருமாளுக்கு ஸ்லோகம் இருக்கு. ஆனா காமாட்சி பேர்ல ஆச்சாரியால் ஸ்லோகம் பண்ண மாதிரியே தெரியலையேன்னா ஏன் அப்படி இல்லப்பா? சௌந்தர்யலகரிங்கிறதே ஆச்சாரியால் காமாட்சி பேர்ல பண்ண ஸ்லோகம் தான். காஞ்சிதாமா கரிகலவ கும்பஸ்தனதான்னு அங்கே காஞ்சி சப்தம் வந்துருத்து. ஏன்னா சௌந்தர்யலகரியினுடைய அவதாரிகை பார்த்தா முதல் 41 ஸ்லோகம் பரமேஸ்வரன் பண்ணினது. பின்னாடி வருகின்ற ஸ்லோகம் வந்து ஆச்சாரியால் பண்ணதுன்னு இருக்கு. அந்த ஆச்சாரியால் சௌந்தரலகரி ஸ்லோகத்துல நிறைய வடிவங்களை சொன்னாலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தொதன்யப்பானிவ்யாம் அபயவரதோ தெய்வதகனா தொவேகானைவாசி பிரகடிதவரா பீத்திய வினயா பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணவ் ஏவ நிபுணவுன்னு காமாட்சி அம்பாளுடைய சுரூபத்தை தான் முக்கியமாக சொல்றார் சௌந்தரலகரியில. அப்போ ஆச்சாரியால் காமாட்சி மேல காஞ்சிபுரத்துல பண்ண ஸ்லோகம்ங்கிறது சௌந்தரலகரி. அடுத்ததாக மூக பஞ்சசதி 500 ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு இதுல மகாபெரிவா விளையாட்டா சொல்றா. இந்த 3 ஸ்லோகத்துல 2 ஸ்லோகம் எங்க ஸ்லோகம் அப்படிங்கிறா. ஏன்னா முதல்ல பண்ணது ஆச்சாரியால் காஞ்சி காமகோடி பீட்டத்தை நிர்வாகித்தவர், ஸ்தாபனம் பண்ணவர். அடுத்து பண்ணவர் மூக்க சங்கராச்சாரியார், காஞ்சி காமகோடி பீட்டத்துல ஒரு சங்கராச்சாரியாளாக இருந்தவர். ரெண்டுமே காமாட்சி சம்பந்தம் டைரக்டா இருக்கு. முதல்ல பண்ண ஆர்யா துஷதிக்கு காஞ்சிபுர சம்பந்தம் டைரக்டா கிடையாது. அது ஸ்ரீநகரத்துல இருக்கிற அம்பாள ஸ்தோத்திரம் பண்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா சௌந்தரலகரியும் சரி மூக்க பஞ்சசதியும் சரி எங்க ஸ்லோகம் பாது, ஏன்னா எங்க ஆச்சாரியால் பண்ணது, எங்க அம்பாள் வேலை பண்ணது அப்படின்னு அந்த இதை தெய்வத்தின் குரல்ல படிச்சு பார்த்தா ரொம்ப ரசமாக இருக்கும். உத்தமமான ஸ்துதிகள் 3ன்னு சொல்லி ஆச்சாரியாலே 3 ஸ்லோகம் சொல்லியிருக்கா. இதுல சௌந்தரலகரி நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. மூக்க பஞ்சசதி நிறைய பிரச்சாரங்கள் இந்த கோவிட் சமயத்துல நடந்தது. ஏன்னா வந்து நம்மளே வந்து நிறைய மூக்க பஞ்சசதி ஒவ்வொருத்தருக்கும் கத்துக் கொடுங்கன்னு பெரியவா சொல்லி நிறைய பேருக்கு மூக்க பஞ்சசதி கிளாஸ் எடுத்து ஒரு இதுக்கு பெரியவாளே வந்து அனுகிரக பாஷணம் கொடுத்தா. ஒவ்வொரு பூரத்துக்கும் மூக்க பஞ்சசதி பாராயணம் பண்றதுன்னு ஆரம்பிச்சா. ஒவ்வொரு பூரத்துக்கும் அட்லீஸ்ட் 500 ஸ்லோகம் சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒவ்வொரு சதகமாக மந்தஸ்மித சதகம், ஆர்யா சதகம், கட்டாட்ச சதகம்னு 5 சதகம், 500 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகங்கள் அட்லீஸ்ட் பூரத்துக்கு பாராயணம் பண்ணுவோம்னு பெரியவா வந்து நிர்வாகம் பண்ணி கொடுத்தா. அப்படி மூக்க பஞ்சசதியும் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பிரபலமாக இருக்கு. ஆர்யா துஷதிங்கிறது இன்னும் நிறைய பேர் கத்துக்கணும். ஏன்னா மகாபெரிவாளே தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்காங்க, உத்தமமான ஸ்துதின்னு எவ்வளவோ ஸ்துதிகள் இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை மகாபெரிவா எடுத்து சொன்னதுனால இது எல்லாரும் கத்துக்கலாம். பாசகால் தான் கத்துக்கணுங்கிறது கிடையாது, எல்லாரும் கத்துக்கலாம். ஏன்னா மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்காங்கிறதுனால அதனால இந்த ஆர்யா துஷதியையும் எல்லாரும் கத்துக்கணும். சோ இந்த மாதிரி வந்து துர்வாசர் அம்பாளினுடைய ஸ்வரூபத்தை, அம்பாளினுடைய பூஜா ஸ்வரூபத்தை எல்லாம் நிர்வாகப்படுத்தி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் காமாட்சி விலாசத்துல இன்னும் நிறைய கதைகள்லாம் வருது. அந்த கதைகள்லாம் வேண்டாம். பட் காமாட்சி விலாசத்துல முக்கியமான ஒரு ஸ்லோகம் என்னன்னா, ஸ்நான காலத்திலே நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா மகாபெரிவா இதை செஞ்சு காமிச்சிருக்கா, மகாபெரிவா எடுத்து கொடுத்துருக்கா, எல்லாரும் இதை சொல்லுங்க அப்படின்னு. ஒரு 12 ஸ்லோகமோ என்னமோ இருக்கு. சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் பூர்வ சிந்து பினாகினி शिलाहृदश्चतुर्मध्यं यावत् तुण्डीरमण्डलं मध्ये तुण्डीरभूवृद्धं कम्बा वेगवती द्वयोः तयोर्मध्ये कामकोष्ठं कामाक्षी तत्र वर्तते स एव विग्रहो देव्या मूलभूतो द्रिराड्भुवः नान्योऽस्ति विग्रहो देव्याः काञ्च्यां तन्मूल विग्रहः जगत्कामकलाकारं नाभिस्थानं भुवः परं
पदपद्मस्य कामाक्ष्या महापीठम् उपास्महे कामकोटिस्मृतः सोऽयं कारणादेव छिन्नभः यत्र कामकृतो धर्मो जन्तुना येन वा सकृद्वापि सुधर्माणां फलं फलति कोटिशः यो जपेत् कामकोष्ठेऽस्मिन् मन्त्रम् इष्टार्थदैवतं कोटिवर्णफलेनैव मुक्तिलोकं स गच्छति यो वसेत् कामकोष्ठेऽस्मिन् क्षणार्धं वा तदर्धकं मुच्यते सर्वपापेभ्यः साक्षात् देवी नराकृतिः गायत्री मण्डपाधारं भूनाभिस्थानमुत्तमं पुरुषार्थप्रदं शम्भो पुरुषार्थप्रदं शम्भो बिलाभ्रं तन्नमाम्यहं यत्कुर्यात् कामकोष्ठस्य बिलाभ्रस्य प्रदक्षिणं पदसङ्ख्याक्रमेणैव गोगर्भजननं लभेत् विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्त्री कामाक्षीं ताम् अहं भजे परा जन्मदिनं काञ्च्या महाभ्यन्तरमार्गतः योर्चयेत् तत्र कामाक्षीं कोटिपूजाफलं लभेत् तत्फलोत्पन्नकैवल्यं सकृत् कामाक्षि सेवया त्रिस्थाननिलयं देवं त्रिविधाकारमच्युतं प्रतिलिङ्गाग्रसंयुक्तं भूतबन्धं तमाश्रये இதுக்கு அடுத்தவர்தான் ரொம்ப முக்கியம் யயிதம் பிராதருத்தாய ஸ்நானகாலே பठेन् நரஹ द्वादश श्लोक मात्रेन श्लोकोक्त फलमाप्नुयात् அப்படின்னு சொல்றார். இது 12 ஸ்லோகம் இருக்குப்பா. 12 ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? அம்பாளினுடைய வர்ணனை சொல்றார். स्वामी पुष्करणी तीर्थम पूर्व सिंधु पिनाकिनी शिलाग्रद चतुर्मध्यम यावत् तुंडीर मंडलम मध्ये तुंडीर भूवृद्धम कंपा वेगवती द्वयोः. सो स्वामी पुष्करणी तीर्थम இருக்கு. பூர்வ சிந்து பினாகினி ஒரு 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 காஞ்சிபுரத்தை சுத்தி கம்பா ஒரு நதி, வேகவதின்னு ஒரு நதி. இந்த ரெண்டு நதிக்கும் நடுவுல இருக்கு. தயோர் மத்தியே காமகோஷ்டம், காமாட்சி தத்திர வர்த்தது. இந்த காமகோஷ்டத்துல காமாட்சிங்கிற அம்பாள் இருக்கா. சயேவோ விக்கிரகோ தேவ்யா மூலபூதோ திரிராட் புவஹ நான்யோஸ்தி விக்கிரகோ தேவ்யாக காஞ்சாம் தன் மூல விக்கிரகா. இந்த காமாட்சி அம்பாள் தான் மூலதேவி. ஏன்னா பராபட்டாரிகாவினுடைய அப்படியே அதே ஸ்வரூபம். காஞ்சிபுரத்துல வேற எந்த கோவில்லையும் அம்பாள் விக்கிரகம் கிடையாது. நான்யோஸ்தி விக்கிரகோ தேவ்யா, எந்த சிவன் கோவில்லையும் அம்பாள் கிடையாது. ஏன்னா எல்லா அம்பாளினுடைய சக்தியும் காமாட்சிட்டக ஆகர்ஷமாயிருக்கு அப்படிங்கிறா. இன்ஃபேக்ட் காஞ்சியில மாத்திரமே கிடையாது, நீங்க எந்த பிராச்சீனமான சிவன் கோவிலுக்கு போனாலும் அம்பாள் சன்னதிய காமகோஷ்டம் தான் சொல்லுவாங்க. திருவையாருக்கு வந்தேன்னா, ஏன் திருவையாருன்னா நான் இங்க இருக்கேங்கிறதுனால சொல்றேன். தர்மசம்பர்தினியில அம்பாள் சன்னதியில பாத்தீங்கன்னா காமகோட்டத்து கண்ணி, காமகோஷ்டம், காமகோட்டி, காமகோட்டத்து கண்ணி அப்படின்னு தான் அம்பாளுக்கு பேரு. எல்லா அம்பாளுமே காமகோட்டி தான், எல்லா அம்பாளுமே காமாட்சி தான். அப்படி இது காஞ்சிபுரத்துல இன்னும் விசேஷமாக வேற எந்த சிவன் கோவில்லையும் விக்கிரகம் கிடையாது. அம்பாள் தான் எல்லா சிவனுக்கும் சக்தி. அதான் நீங்க சொல்ற நான்யோஸ்தி விக்கிரகோ தேவ்யாக காஞ்சியாம் தன் மூல விக்கிரகா ஜெகத் காம கலாகாரம் நாபிஸ்தானம் உவப்பரம். காஞ்சிபுரம் தான் நாபிஸ்தானம், உலகத்துக்கே நாபி. ஏன்னா நாபிங்கிறது தான் அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம் இந்த நாபியில தான் இருக்கு இல்லையா? நாபியில தான் தொப்புள் கொடி அப்படிங்கிறோம். இப்படி ஜெகத்துக்கே தொப்புள் கொடியாக இருக்கிறது காஞ்சிபுரம். அதனாலதான் நிறைய கேள்விகள் வந்தது. ஆச்சாரியாள் 4 திசையிலையும் 4 மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணினார். பூர்வாம்நாய மடம், உத்தராம்நாய மடம், தட்சிணாம்நாய மடம், பশ্চিமாம்நாய மடம்னு. மூலாம்நாய மடம் இந்தியாவுக்கு நடுவுல தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பூர்வாம்நாயம் ஈஸ்டர்ன் எண்டுல இருக்கு, தட்சிணாம்நாயம் சதர்ன் எண்டுல இருக்கு, பশ্চিமாம்நாயம் வெஸ்டர்ன் எண்டுல இருக்கு, உத்தராம்நாயம் நார்தர்ன் எண்டுல இருக்கு.
அப்ப மூலாம் நாயம்ங்கிறது நடுவுல தானே இருக்கணும். ஏன் காஞ்சிபுரத்துல வச்சான்னு கேட்டா, காஞ்சிபுரம்ங்கிறது உலகத்துக்கே மூலம்ப்பா. இந்த தட்சிணாம்நாயம், உத்தராம்நாயம், பশ্চিமாம்நாயம், பூர்வாம்நாயம் இந்தியாங்கிற அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷனுக்கு பூர்வோத்தர தட்சிணத்துல இருக்கு. ஆனா காஞ்சிபுரம்ங்கிறது உலகத்துக்கே நாபிஸ்தானம். எப்படி நம்ம உடம்புல நடுவுல இருக்கிறது நாபி, தட் இஸ் தி எனர்ஜி சோர்ஸ் இல்லையா? அப்படி உலகத்துக்கே நாபிஸ்தானமாக, உலகத்துக்கே மத்தியஸ்தானமாக, உலகத்திற்கே மூலமாக இருக்கிற காஞ்சிபுரத்துல தான் மூலாம் நாயம் இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் என்ன ஏற்கனவே காமகோட்டி பீட்டம், காமகோஷ்டம், காமகலாகாரம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல மட்டஸ்த ஸ்தாபனம் பண்றதுதானே உத்தமமாக இருக்கும் அப்படின்னு உலகத்திற்கே மூலாம் நாயமாக இருக்கின்ற அந்த இடத்துல இருக்குங்கிறது சொல்ற. ஜெகத்காம கலாகாரம் நாபிஸ்தானம் புவப்பரம் பதபத்மஸ்ய காமாட்சியா மகாபீடம் உபாஸ்மகே. காமாட்சியினுடைய பாதத்திலே இருக்கின்ற காமகோட்டிங்கிற பீடத்தை நான் உபாசனை பண்றேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறம் தான் பலன் சொல்றார். காமகோட்டி ஸ்மிருத சோயம் காரணாதேவ சின்னவகா எத்திர காமகிருத்தோ தர்மோ ஜந்துனா ஏனகேரவா சகிருத்வாபி சுதர்மானாம் பலம் பலத்தி கூடி. நீ இந்த தானத்தை பண்ணா ஒரு புண்ணியம் அப்படின்னா காஞ்சியில பண்ணா கோட்டி புண்ணியம் கிடைக்கும். அதனாலதான் இங்க இருக்கிறதெல்லாம் கோட்டி, ருத்ர கோட்டி, புண்ணிய கோட்டி, காம கோட்டி. பேர்லயே கோட்டி கோட்டி. ஏன்னா வரதராஜனுடைய விமானத்துக்கு பேரு புண்ணிய கோட்டி விமானம்னு பேரு. பரமேஸ்வரனுடைய விமானத்துக்கு பேரு ருத்ர கோட்டி விமானம்னு பேரு. அம்பாளுடைய விமானத்துக்கு பேரு காமகோட்டி விமானம்னு பேரு. அதனால அந்த கோட்டி கோட்டிங்கிறது வருது. நீங்க என்ன பண்ணாலும் உனக்கு கோட்டி பலன் கிடைக்கும். டைம்ஸ் 1 crore. எப்படி இந்த கிரகண காலத்துல ஜபம் பண்ணா கோட்டி புண்ணியம்ங்கிறாளோ அந்த மாதிரி காஞ்சிபுரத்துல பண்ணினால் கோட்டி புண்ணியம் கிடைக்கும். யோஜபேத்து காமகோஷ்டேஸ்மின்னு மந்திரம் இஷ்டார்த்த தெய்வத்தம் கோட்டி வர்ண பலேனைவ முக்தி சோயம் கச்சதி. யாரு காமகோட்டி காமாட்சி அம்பாள் கோவில்ல உட்காந்து மந்திர ஜபம் பண்றாளோ அந்த மந்திரத்துல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கும்? பஞ்சாட்சரம்னா 5 அக்ஷரம். அந்த 5 அக்ஷரம் டைம்ஸ் கோட்டி. சோ 5 கோட்டி ஒரு தடவை பஞ்சாட்சரி ஜபம் பண்ணால் 5 கோட்டி பஞ்சாட்சரம் ஜபம் பண்ண பலன் கிடைக்கும். எங்க காமகோட்டி பீட்டத்துல காமாட்சி அம்பாள் சந்நிதியில உட்கார்ந்து ஜபம் பண்ணினால் அப்படிங்கிறா. யோவசேது காமகோஷ்டேஸ்மின் க்ஷணார்த்தம் வா ததர்த்தகம் முச்சதே சர்வ பாபேபியா சாட்சாத் தேவி நராகிருதி. யாரு காமாட்சி காஞ்சியில ஒரு க்ஷணமோ இல்ல அரை க்ஷணமோ வாசம் பண்ணினால் கூட அவனுடைய பாபங்கள்லாம் போய் காமாட்சியாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் இந்த ஸ்லோகம் என்ன பலன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்துல மத்த காஞ்சிபுரத்துல இருக்கிற மத்த தேவதைகளோட தியானம்லாம் சொல்லிட்டு, யைதம் பிராத்தருத்தாய ஸ்நானகாலே பட்டேன்னரா. யாரு இந்த ஸ்லோகத்தை, அதாவது 12 ஸ்லோகம் தான், யாரு இந்த 12 ஸ்லோகத்தை காலகார்த்தால ஸ்நான காலத்துல படிக்கிறாளோ 12 ஸ்லோக மாத்திரேன ஸ்லோகோக்த பலமாப்னுயாத். இந்த ஸ்லோகத்துல என்னென்ன பலன்லாம் சொல்லியிருக்கோ இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றதுனால அதே பலன் கிடைக்கும். ஸ்லோகத்துல என்னென்ன பலன் சொல்லியிருக்கு, என்ன ஜபம் பண்ணால் அது கோட்டி விருத்தி ஆகும், இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினாலே அது கோட்டி விருத்தி ஆகும், என்னென்ன தானம் பண்ணினாலும் கோட்டி புண்ணியம் கிடைக்கும், இந்த ஸ்லோகத்தை நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு தியானம் பண்ணால் கோட்டி புண்ணியம் கிடைக்கும். அதனாலதான் மகாபிரிவா இந்த 12 ஸ்லோகத்தை ஏதத் ரகசியம் ஆக்கியாதம் பூதபந்த பிரகாசகம் எப்பட்டேது ஸ்ருணியான் நித்யம் பூதபந்தஸ்ய யத் பலம் தத் பலம் லபேது அப்படின்னு இந்த பூதபந்தாக்கியானத்துல இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்றாள். இந்த ஸ்லோகத்தையும் மகாபிரிவா எடுத்து கொடுத்துருக்கா. ஸ்நான காலத்துல இந்த ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்னு. அடுத்தது ஹேம காமாட்சி. அங்க காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் நிறைய ஸ்வரூபத்தோட இருக்கா. முதல் ஸ்வரூபம் மூல விராட் காமாட்சி அம்பாளுடைய விக்கிரகம். அடுத்தது பார்த்தேன்னா விலாகாசம். விலாகாசம் விலா காமாட்சின்னு பேரு. அடுத்தது தபஸ்காமாட்சி. இந்த கால ஒரு ரூபமாக வச்சுட்டு கைகளை மேல உயர்த்திட்டு தபஸ் பண்றது தபஸ்காமாட்சி. அதுக்கப்புறமாக உற்சவ காமாட்சி. உற்சவ காமாட்சி தான் சச்சாமல ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு காமாட்சி அம்பாள் நடுவுல இருப்பா. ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் சரஸ்வதி. உற்சவ காமாட்சி, இந்த உற்சவ காமாட்சி அம்பாள் தான் வெளியில வருவா. நம்ம ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல பாக்குற போட்டோலாம் அந்த உற்சவ காமாட்சியோட போட்டோ.
அதற்கு அடுத்ததாக இருக்கிறது முக்கியமான ஸ்வரூபம் ஹேம காமாட்சி அப்படிங்கிறது. ஆனா அந்த ஹேம காமாட்சிங்கிறது இப்போ காஞ்சிபுரத்துல இல்லை. தஞ்சாவூர்ல ஹேம காமாட்சி அம்பாள் இருக்கா. ஸ்வர்ண காமாட்சி, பங்காரு காமாட்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த ஹேம காமாட்சியை தான். இந்த ஹேம காமாட்சி எப்படி வந்தான்னா அம்பாளினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு ஸ்வரூபம் வந்தது. அம்பாளுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து. ஏன்னா இன்னும் ஒரு கதை இருக்கு, அதை சொன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். பட் ஏகாம்பரேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்வர்ண காமாட்சியை அம்பாள் மூல காமாட்சி உருவாக்குகிறாள். ஸ்வர்ண காமாட்சி வந்துட்டார். பக்கத்துல பிரம்மா அதை பாக்குறார். பிரம்மாட்ட அம்பாள் சொல்றா, நீ இதே மாதிரி ஒரு ஸ்வரூபம் தங்கத்திலே பண்ணு. அதனாலதான் அம்பாளுக்கு பேரு ஸ்வர்ண காமாட்சி அப்படின்னு. தங்கத்துல அந்த ஸ்வர்ண காமாட்சியை பிரம்மா பண்ற. இந்த ஸ்வர்ண காமாட்சியுடைய ஆவிர்பாவமும் காமாட்சி விலாசத்துல சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப பொருந்தி வருது. இந்த ஸ்வர்ண காமாட்சியினுடைய ஆவிர்பாவம் ஐப்பசி பூரத்துக்கு ரொம்ப பொருந்தி வருது. யுகே கிருதே ஹயக்ரீவாவதார சமயே சுபே ஸ்ரீமுகாப்தே கடஸ்தர்கே மாசி கார்த்திகாஹ்வயே கிருஷ்ணபக்ஷ தசம் யாத்து சுக்ரவார இனோதயே. நேற்றுக்கு பார்த்தேன்னா கிருஷ்ணபக்ஷ தசமி, இன்னைக்கு ஏகாதசி, நேற்றுக்கு தசமி, சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமையும் வந்துருத்து. பல்குனி நட்சத்திரம், பூர்வ பல்குனி நட்சத்திரம். மாசே கார்த்திகாஹ்வயே, தெலுங்கு மாசத்துல கார்த்திகம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். ஸ்ரீமுகாப்தே கடஸ்தோர்கே மாசி கார்த்திகாஹ்வயே கிருஷ்ணபக்ஷ தசம் யாத்து शुक्रवारे हिनोदये पूर्वफल्गुन्याख्यातारमध्याभागे महाशुभे महात्रिपुरसुन्दर्याः காலநேத்திரவிகாசதः. நேத்திர கண்ணு, காலநேத்திர எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிய நெற்றிக் கண்ணிலிருந்து அம்பாள் வந்தால் ஆவிராசி பரஞ்சோதிஹி தஜ்ஜோதிஸ்தட்சணேன ச பிம்பாக்ருதிஹி ததோ பூத்வா திவ்யலாவண்ய சேவதிஹி. அம்பாளுடைய விக்கிரம் எப்படி இருக்கான்? திவிஜா, ரெண்டு கையோடு கூடியவளாக இருக்காளாம். ஷியாமளாகாரா, கருப்பாக இருக்காளாம். இப்பவும் பார்த்தேன்னா ஸ்வர்ண காமாட்சி, பங்காரு காமாட்சி கருப்பா இருப்பா. இந்த இடத்துல ஸ்வர்ண காமாட்சி அம்பாள் ஸ்வர்ணத்துல பண்ணாலும் மேல புனுகு சட்டம், புனுகுங்கிறத சாத்தி ஸ்வர்ண காமாட்சி பார்த்தா தெரியும் டார்க் கலர்ல, டார்க் ஹியூவா தான் இருப்பாள். விபுஜா ஷியாமளாகாரா ஜபாக்ஷவலயான்விதா. அம்பாளுக்கு ரெண்டு கைதான். ஒரு கையில ஜபமாலையை வச்சுருக்கா. ஜப அக்ஷவலயான்விதா ஜட்டாமகுட பூஷாட்யா. அம்பாள் ஜட்டாமகுடத்தை வச்சுருக்கா. த்விநேத்ரா, ரெண்டு கண்களோட கூடியவளாக இருக்கா. திரிபுராம்பிகா சித்ஸ்வரூபா மகாகௌரி சுப்ரசன்னா பவௌ ததா தாமப்யர்ச்ய ததோ பிரம்மா தாவத் சௌந்தர்ய சயுதாம் த்விநேத்ரம். இதை பார்த்துட்டு பிரம்மா ஒரு சிலைய பண்றாளாம். பிரம்மா எப்படி சிலைய பண்றார்? த்விநேத்ரா, ரெண்டு கண்ணோட இருக்கு. த்விபுஜா, ரெண்டு கையோட இருக்கு. கௌரீம், கௌரினா கௌரியுடைய ஸ்வரூபத்தை. தக்ஷஹஸ்தலச்சுகா, அம்பாளுடைய தக்ஷஹஸ்தத்துல பூச்செண்டு வச்சுருக்காள். அந்த பூச்செண்டு மேல ஒரு கிளி இருக்காம். தக்ஷஹஸ்தலச்சுகாம் லம்பவாம கராம்போஜாம் திரிபங்கீம் தக்ஷ குஞ்சிதாம். அம்பாள் இன்னொரு கை கீழே தொங்க விட்டு இருக்காளாம். திரிபங்கி, மூன்றாக மடிந்த மாதிரி இருக்காளாம். தபஸ்காமாட்சி பார்த்தா மீனாட்சி மாதிரி இருக்கும். அப்படி அப்படி ஸ்ட்ரைட்டா நிற்க மாட்டான், அப்படி ஒரு மாதிரி வளைஞ்சு நிற்பா, சௌந்தரியமாக நிற்பாள். அதான் சொல்றார், திரிபங்கீம் தக்ஷ குஞ்சிதாம் தாம் தனுர் விக்கிரகாம் தன்வீம் சர்வாபரண பூஷிதாம். அம்பாளை பார்க்க தனுஷ் மாதிரி இருக்கான். இப்படி தனுஷ் இப்படி வளைஞ்சு இருக்குமோன்னு அப்படி அம்பாள் இருக்காளாம். சோ இப்படியாக இருக்கின்ற அம்பாள் நவ பத்மதளாகார நயனத்வய சோபிதா. அம்பாளுடைய ரெண்டு கண்கள் அப்படியே புதுசாக நவ பத்மதளாகார், புதுசாக இருக்கின்ற பத்மதளங்கள் மாதிரி அம்பாளுடைய கண்கள் இருக்காம். பீதாம்பரதராம் பீதாம் மணிகுண்டில மண்டிதாம். அம்பாள் பீதாம்பரம், நல்ல மஞ்சமஞ்சேர்னு பீதாம்பரத்தை உடையாக அணிஞ்சுட்டு இருக்காளாம். மணிகுண்டித மண்டிதாம், கழுத்துல நிறைய மணிகளை போட்டு இருக்காளாம்.
சர்வ ஸ்ருங்கார வேஷாட்யா, ரொம்ப ஸ்ருங்கார ரசத்தினுடைய, ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகணுமே, பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க போகணுங்கிறதுனால ரொம்ப நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளாம். பியூட்டி பார்லர்லாம் போகாமலே நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. திருபங்கீம் திவ்யலோகதா, திவ்யலோகதா, நன்றாக ஒளி புரிந்திய தங்கத்தினாலே அந்த சிலையை செய்யறார். க்ஷணாத் கிருத்வா த்ருவஸ்தாம் தாம் தஸ்மின் ஆவாஹ்ய மோததா அப்படின்னு ஒரு க்ஷணத்துல பிரம்மா வந்து இந்த விக்கிரகத்தை பண்றார். இந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்றதுக்கு பிரம்மாவே 6 மாசம் பொறுத்திருந்து தபசெல்லாம் பண்ணி இந்த விக்கிரகத்துக்கு பிரம்மா பூஜை பண்றார் அப்படின்னு வருது. இந்த அம்பாள் தான் காஞ்சிபுரத்துல ஒரு சமயத்துல ரொம்ப துருஷ்கர்களினுடைய ப்ராப்ளம் ரொம்ப வந்தது அந்த காலத்துல. இப்ப நம்ம கோவில்கள்லாம் பாக்குறோம்னா எவ்வளவோ பேரு அந்த கோவிலை இப்ப வரைக்கும் நமக்கு காத்து கொடுத்ததுக்காக எவ்வளவோ பேர் அவளோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரமா இருக்கட்டும், நடராஜாவாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், துருஷ்கர்கள்லாம் வந்து அவளுக்கு அந்த ஒரு மெட்டல் வேல்யூக்காக, ஏன்னா கோவில்கள்ல நிறைய தங்கம் இருக்கு, அவளுடைய ரிலீஜியனை இது பண்ணணுங்கிறதுக்காக நிறைய அதகலம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஆச்சாரியாலே இந்த பக்கமாக வரா. ஏன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற ஆச்சாரியாள் அதுக்கப்புறமா காமகோட்டி பீட்டம்னு தான் பேரு. ஆனா அவ அதுக்கப்புறமா லேட்டர் கும்பகோணத்துக்கு மைக்ரேட் ஆகி வரா. ஏன்னா அந்த இடத்துல தபஸெல்லாம் நன்னா பண்ண முடியல அப்படின்னுட்டு. அப்படி ஆச்சாரியால் மைக்ரேட் ஆகி வரச்சே காமாட்சியோட வராளாம். காமாட்சிய அந்த காமாட்சி கோவில்ல இருக்கிற குருக்கள்லாம் என்ன பண்றாள், அவளை குருக்கள்னு சொல்லக்கூடாது, வைதிகாள் தான். அவள்லாம் என்ன பண்றாளாம், ஒரு பாடையில அம்பாளை கட்டி எடுத்துன்னு வராளாம். பாடை கட்டி எடுத்துன்னு வருவா காமாட்சிய. வர்ற வழியில கேக்குறாளாம் இந்த துருஷ்கர்கள்லாம், என்ன இது, இந்த யார் இது, என்ன எடுத்துன்னு போற அப்படின்னு கேக்குறச்சே அவ சொல்றாளாம், அந்த அம்பா யாரோ ஒரு பொண்ணுக்கு அம்மை போட்டிருக்கு, சித்து போயிட்டா, அவளை நாங்க அவ சொந்த ஊருக்கு எடுத்துன்னு போறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போறாளாம். இவ நம்பாம திரைய விலைக்கு பாக்குறாளாம். இங்க நிஜமாவே ஒரு ஸ்திரீ அம்மை போட்ட மாதிரி அங்க அம்பாள் இருக்காளாம். இன்னும் அதை நம்ம பார்க்கலாம். சொர்ண காமாட்சிக்கு போனேன்னா முகத்துல நிறைய வடுவடுவா இருக்கும் கொஞ்சம் நன்னா. ஏன்னா இங்க லைட் எல்லாம் போட்டிருக்க மாட்டா. தீபாராதனை பண்றதே பார்த்தேன்னா அந்த வடுவெல்லாம் தெரியும். அம்பாள் வந்து இவாளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் அம்பாளே மாறி இங்க உடையார்பாளையத்துக்கு வரா. உடையார்பாளையத்துல இருந்து தஞ்சாவூருக்கு வரா அம்பாள். தஞ்சாவூர்ல பார்த்தேன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டான். தஞ்சாவூர்ல இருக்கிறவாள்லாம் ரொம்ப சுகிருதம் பண்ணியிருக்கோம். நான் தஞ்சாவூருங்கிறதுனால சொல்றேன், சொந்த ஊர் பெருமையை பேசணும் ஒண்ணும், அதுக்காக சொல்றேன். தஞ்சாவூர்ல வந்து அம்பாள் தஞ்சாவூரே ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அந்தந்த சுவாமி எல்லாம் அந்தந்த ஊருக்கு போயிட்டார். இது சிதம்பரத்துல நடராஜாவே கூட்டின்னு போனா அப்படின்னு இருக்கு. நடராஜர் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி சிதம்பரத்துக்கு வந்துட்டார். ரங்கநாதர் திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். மேலக்கோட்டையில இருக்கிற பெருமாள் திருப்பி மேலக்கோட்டுக்கு வந்துட்டார். ஆனா காமாட்சி அம்பாள் மட்டும் இல்ல எனக்கு தஞ்சாவூர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க இருக்கிறவாள்லாம் ரொம்ப சாஸ்திரோக்தமா அனுஷ்டாதாக்களா இருக்கேன், அதனால நான் தஞ்சாவூர்லயே இருந்துடுறேன் அப்படின்னு தஞ்சாவூர்லயே அம்பாள் இன்னும் இருக்கா. எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்ணினால் திருப்பி அம்பாளை காஞ்சிபுரத்துக்கு போகணும்னுட்டு. ஆனா அம்பாள் நான் போகமாட்டேன் அப்படின்னுட்டு அம்பாள் மாத்திரம் இல்லாமல் தஞ்சாவூர்ல முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், இதுல தியாகராஜர் மட்டும்தான் கொஞ்சம் ஆட்மேன் அவுட்டு. மற்ற 2 பேரும் அம்பாளுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கிறவா. முத்துசுவாமி தீட்சிதரும் சரி, ஷியாமா சாஸ்திரிகளும் சரி. ஷியாமா சாஸ்திரிகள்லாம் அம்பாளை பூஜை பண்ற குடும்பத்திலிருந்தே வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற ஆர்ட்ஸை வந்து செக்யூலராக இருக்கிற ஆர்ட்டை சேக்ரடாக மாத்தணும்னு இவா 2-3 பேரையும் அம்பாள் கொடுத்துருக்கா. திருவாரூர், தஞ்சாவூர் அந்த இடத்துல. அப்படியாக இந்த அம்பாள் வந்து பங்காரு காமாட்சி அப்படிங்கிற பேர்ல இந்த அம்பாள் வந்து இந்த இடத்துல இருக்கா. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த காமாட்சி விலாசம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்துல இருக்கு. அந்த கிரந்தத்தை ஒரு தடவையாவது பாராயணம் பண்ணணும். இந்த கிரந்தத்திலேயே பலஸ்ருதி சொல்ற புராண பல கதனகட்டகா அப்படின்னு யார் யாரெல்லாம் அம்பாளினுடைய ஆவிர்பாவ தினத்துல இந்த புராணத்தை வாசிக்கிறாளும், இந்த புராணத்தை கேட்கிறாளும், வரதராஜருடைய ஆவிர்பாவ தினத்துல இந்த புராணத்தை வாசிக்கிறாளோ கேட்கிறாள். ஏன்னா காமாட்சி விலாசத்துல என்ன சொல்றது, அம்பாள் வேற வரதராஜர் வேற கிடையாது. அம்பா ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பின்னச்சதுர்தா விநியோக காலே
போகே பவானி சமரேஷு துர்கா கோபேஷு காளி புருஷேஷு விஷ்ணு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அம்பாளினுடைய ஒரே சக்தி தான், ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பின்ன சதுர்தா விநியோககாரி. அந்த அம்பாள் எப்படி வெளிப்படுறாங்கிற இதை பொறுத்து அந்த சக்திக்கு பேர் மாறுறதா. போகே பவானி, எப்ப பரமேஸ்வரனுடைய சேர்ந்து பரமேஸ்வரனோட சேர்ந்து இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைக்கிறாளோ அப்ப அந்த அம்பாளுக்கு பேரு பவானியா. போகே பவானி சமரேஷு துர்கா, போர் புரியறச்சே அதே சக்திக்கு பேரு துர்கான்னு பேராம். கோபேஷு காளி, எப்ப அம்பாள் ரொம்ப கோபமா இருந்து எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு அழிக்கிறாளோ அப்ப அந்த அம்பாளுக்கு பேரு காளியாம். புருஷேஷு விஷ்ணு, அந்த அதே அம்பாள் புருஷ விக்கிரகமாக இருந்தால் அந்த அம்பாளுக்கு விஷ்ணுன்னு பேருன்னு ஸ்லோகம். இதுதான் திருவையாறுல பாடுறச்சே அப்பர் சுவாமிகள் பாடுறார், அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கேன்னு பாடுறார். பரமேஸ்வரன் இங்க திருவையாறுல பார்த்தேன்னா பெருமாள் கோவிலே கிடையாது, ஏன்னா அம்பாள் தான் பெருமாளுடைய ஸ்வரூபம்னு. ஹரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அங்க ஐயாரப்பர், திருவையாறுல இருக்கிற சுவாமிக்கு பேர் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர்னு பேரு. இந்த பஞ்சநதீஸ்வரருக்கு ஹரிதான் தேவி அப்படின்னு பாடுறார். இதே விஷயத்த சிவானந்த லஹரியில ஆச்சாரியால் சொல்றார், பாணஸ்துவம் விருஷபத்வம் அர்த்தவபுஷா பாரியாத்வம் ஆர்யாபதே அப்படின்னு பாடுறார். பரமேஸ்வரா, சிவானந்த லஹரியில பரமேஸ்வரனை சொல்ற ஸ்லோகங்கள் தான், ஆனால் ஒரு ஸ்லோகத்துல விஷ்ணுவோட பெருமையை பேசுறார். அந்த விஷ்ணு தான் திரிபுர சம்ஹாரத்தின் போது பரமேஸ்வரா உனக்கு பானமாக இருந்தார், பானத்துவம். அதே விஷ்ணு தான் உனக்கு விடை, விடைனா நந்தி, விஷ்ணு தான் பரமேஸ்வரனுடைய வாகனமா. விருஷபத்துவம், விருஷபமாக இருக்கார். அர்த்தவபுஷா, சங்கர நாராயணருங்கிற ஸ்வரூபத்துல ஒரு பக்கம் பரமேஸ்வரன், இன்னொரு பக்கம் நாராயணர், அர்த்தவபுஷா. பாரியாத்வம் ஆர்யாபதே, அதே நாராயணர் தான் உனக்கு பாரியையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அந்த இதை இந்த காமாட்சி விலாசத்துல மறுபடியும் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த காமாட்சி விலாசத்தை இவருடைய ஆவிர்பாவ தினத்திலேயோ இல்ல அம்பாள் சுவாமியுடைய கல்யாண தினத்திலேயோ, இந்து சமய மந்திரம் கலைநிலையிலிருந்து போன வருஷம் காமாட்சி கல்யாணம்னு நாடகம் வேற போட்டா. சோ அந்த கல்யாண தினத்திலேயோ இந்த புராணத்தை பாராயணம் பண்றாளோ இல்ல கேட்கிறாளோ அவளுக்கு இந்த புராணத்துல என்னென்ன பலன்கள்லாம் சொல்லியிருக்கோ எல்லா பலனும் கிடைக்கும். புராணத்துல என்ன பலன் சொல்லியிருக்கு, யார் யாரெல்லாம் இந்த பாராயணம் பண்றாளோ அத அவ அந்த சுவாமிய தரிசனம் பண்ணின பலன் பாராயணம் பண்ணினதுனாலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி முக்கியமாக இந்த புராணத்தை இன்னைக்கு நமக்கு சிரவணம் பண்றதுக்கு கேட்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்தின காஞ்சி காமகோட்டி பீட்டத்துக்கும் மூலாம்நாய சர்வஜ காஞ்சி காமகோட்டி பீட்டம் பெரியவாளுக்கும் இந்த இந்து சமய மந்திரத்துக்கும் நன்றி சொல்லி, இதே காமாட்சி விலாசத்துல ஒவ்வொரு சுவாமிக்கும் 5 நாமாக்கள் சொல்லியிருக்கு. இந்த 5 நாமாக்களை பாராயணம் பண்ணினால் ரொம்ப விசேஷம்னு. டைம் போறாதனால இந்த ஸ்லோகத்தை பாராயணமாக ஒரு தடவை பண்ணிடுறேன்னு கேட்டுடலாம். அதுக்கப்புறமாக எப்போ வசதி இருக்கோ அப்போ இந்த ஸ்லோகத்தை இங்கே ஸ்கேன் பண்ணியோ இல்லை எதுவோ, ஏன்னா எல்லாரோட இமெயில் ஐடியும் இருக்கு அவாட்டக. ஸோ இந்த ஸ்லோகங்களை இமெயிலாக நம்ம அனுப்பிச்சுடலாம். இது காமாட்சி, ஸ்வர்ண காமாட்சி, தபஸ் காமாட்சி, ஏகாம்பரேஸ்வரர், அப்புறம் பெருமாள் வரதராஜன், இந்த 5 சுவாமிக்கும் 5 நாமாக்கள் சொல்லியிருக்கா. அது அப்படியே பாராயணமாக சொல்லிடலாம். ஸ்வர்ணாங்கி சுகஹஸ்தாச்ச சூதலிங்கஸ்ய வல்லபா காமாட்சி தர்மதேவி நாம பஞ்சக சயுதா. ஸ்வர்ணாங்கி சுகஹஸ்தா சூதலிங்கஸ்ய வல்லபா காமாட்சி தர்மதேவி, இது ஒரு பஞ்சகம். தஸ்யா த்ருவாத்மதேவ்யாஸ்து வர்த்ததே நாம பஞ்சகம். தபஸ்வினி घनश्याम सर्वशैवालयेश्वरी कामाक्षी कालिका चैती नाम पंचक संयुता. தபஸ்வினின்னு ஒரு பேரு, கனஷ்யாமின்னு ஒரு பேரு, சர்வ சைவாலயேஸ்வரி, எல்லா சிவாலயங்களையும் இருக்கின்ற அம்பாள். காமாட்சி காளிகா சேதி நாம பஞ்சக சயுதா. தஸ்யாஹ் பூர்ணாத்மதேவ்யாஸ்து பஞ்சாபிக்யா ஸ்ருணு பிரபோ. அம்பாள் மூலஸ்வரூபம் அம்பாளுக்கு 5 பேர் என்னவா? திரிபுரா, ராஜராஜேஷி, மகாகாமேஷ வல்லபா,
காமாட்சி காமகோட்டீதி நாம பஞ்சக சயுதா. அம்பாளுக்கு பேரு மூல காமாட்சிக்கு பேரு திரிபுராவாம், ராஜராஜேஸ்வரியாம், மகாகாமேஷ வல்லபயாம், காமாட்சியாம், காமகோட்டியாம். காமகோட்டீதி நாம பஞ்சக சயுதா ததாத்மநாத சம்போஸ்ச நாமதேயானி பஞ்சகி. பரமேஸ்வரனுக்கு ஏகாம்பரேஸ்வரருக்கு என்ன 5 பேராம்? शूतज्योतिर् निर्गुणात्मा शिवः कामेश्वरस्तथा श्रीमद् एकाम्रनाथश्च नाम पंचक संयुता. तस्यांश भावलिंगस्य वर्तते नाम पंचकम. ரசாலிங்கேஸ்வரர்னு ஒரு பரமேஸ்வரன் இருக்கார். அவருடைய 5 பேரை சொல்றார். ரசாலிங்கம் சகுணஹ ருத்ரகோட்டி சதாசிவஹ ஏகாம்பரநாத இத்யேவ நாம பஞ்சக சயுதாஹ. அதுக்கப்புறம் பெருமாளினுடைய 5 நாமத்தை சொல்றார். தஸ்யார்த்த பாவதேவஸ்ய சோபநாமக பஞ்சகம் யஜ்ஞோத்பவஹ. ஏகாம்பரேஸ்வரருடைய சரித்திரம் இதே காமகோட்டி விலாசத்துல வருது, காமாட்சி விலாசத்துல வருது. யஜ்ஞத்திலிருந்து எழுந்து வராராம் அந்த பெருமாள். யஜ்ஞவராக மூர்த்தி மாதிரி யஜ்ஞம் பண்றச்சு அந்த யஜ்ஞத்திலிருந்து பிரம்மா யஜ்ஞம் பண்றார். அந்த யஜ்ஞத்தை கெடுப்பதற்காக சரஸ்வதி தேவி என்னமோ கொஞ்சம் விளையாட்டுகள் பண்றா. அந்த யஜ்ஞத்தை காப்பாத்துறதுக்காக பெருமாளே எழுந்துட்டு வராராம். அதனாலதான் யஜ்ஞோத்பவஹான்னு பேர். வேற ஒரு சமயம் கிடைச்சதுன்னா அந்த சரித்திரங்களையும் பார்ப்போம். யஜ்ஞோத்பவஹா புண்ணியகோட்டிஹி மகாதேவஸ்ச தேவராடு அபீஷ்ட வரதச்சேதி நாம பஞ்சக சயுதா அப்படின்னு இந்த 6 சுவாமிகளினுடைய 5 நாமாக்களையும் சொல்லி இதோட நம்ம இந்த இதை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஹர 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 நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. நன்றி ஷியாம்ஜி, ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்க முதல்ல அந்த சாஸ்திரப்படி உபாசனை முறைகள், அதுக்கப்புறம் அது காமாட்சி பிலாகாசத்திலிருந்து ஆவிர்பவம் பற்றி, அப்புறம் தேவி பாகவதம், மகாத்மியம், லலிதோபாக்கியானம், லலிதா சஹஸ்ரநாமம், இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி எங்களுக்கு சொன்னது, அந்த கதையை சொன்னது பற்றி, அதுக்கப்புறம் காமாட்சி கோவில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகம், ஒவ்வொரு புஷ்கரணி எல்லாத்த பற்றிய விளக்கமும் அந்த காமாட்சி விலாசம் மூலமாக விளக்கமாக சொன்னதற்கும், அப்புறமா காமாட்சியின் மகிமைகள், பூஜா முறைகள், அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கும் காஞ்சிக்கும் உள்ள சம்பந்தம், காஞ்சியில் உள்ள ஆலயங்கள் தரிசனம் செய்யும் முறை, அது அப்புறம் காமாட்சி விலாசத்துல சொல்லப்பட்ட ஸ்நான காலத்துல பண்ண வேண்டிய பாராயணம், அதை பத்தி, அப்புறம் ஹேம காமாட்சி அதை பத்தியும், அப்புறம் இந்த மாதிரி அம்பாளுடைய கடைசியில அம்பாளுடைய பல்வேறு நாமாக்களை பத்தியும் பாராயணம் செய்து எங்களுக்கு விளக்கியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இன்னைக்கு நாங்க கேட்டது எங்களுடைய பெரிய பாக்கியம். இது போல நீங்க இன்னும் நிறைய எங்களுடைய இதுக்கு அரங்கத்துக்கு இன்னும் நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இந்து சமய மன்றம் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். இப்பொழுது எங்கள் இந்து சமய மன்றம் அமெரிக்காவின் செயற்குழு தலைவி திருமதி அர்ச்சனா அவர்கள் ஸ்ரீ காமாட்சி சூர்ணிகா பாராயணம் செய்வார்கள். இது தொடர்ந்து வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா ரெடியா இருக்கலாம், இது முடிச்சதும் கேட்கலாம். श्री चन्द्रमौळीश्वराय नमः. श्री कामाक्षी देव्यै नमः. जय जय श्री कामगिरीन्द्रनिलये. जय जय श्री कामकोटिपीठस्थिते. जय जय श्री त्रिचत्वारिंशत्कोण श्रीचक्रान्तराल बिन्दुपीठोपरिलसत् पञ्चब्रह्ममय मञ्च मध्यस्थ श्री शिवकामेश वामाङ्कनिलये. जय जय श्री विधिहरिहर सुरगणवन्दित चरणारविन्दयुगले. जय जय श्री रमावाणीन्द्राणी प्रमुखरमणी करकमलसमर्पित चरणकमले.
जय जय श्री निखिल निगमागम सकल संवेद्यमान विविध वस्त्रालंकृत हेम निर्मित अनर्घ भूषण भूषित दिव्यमूर्ते जय जय श्रीमद् अनवरताभिषेक धूप दीप नैवेद्यादि नानाविधोपचारैः परिशोभिते जय जय श्री काञ्चीनगर्यां 32 धर्मप्रतिपालनार्थं स्थापितहेमध्वजालङ्कृते जय जय श्री सकलमन्त्रतन्त्रयन्त्रमय पराबिलाकाशस्वरूपे जय जय श्री काञ्चीनगर्यां कामाक्षी इति प्रख्यातनामाङ्किते जय जय श्री महा त्रिपुरसुन्दरी बहुपराक् நன்றி அர்ச்சனாஜி. காமாட்சி ஆவிர்பாவம் தொடர்ந்து உடனே உங்களுடைய சூர்ணிகா சொல்லி காமாட்சி எங்களுடைய இல்லத்துக்கே வரவழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது யாருக்கான உங்களுக்கு கொஞ்சம் சமயம் இருக்கா ஷியாம்ஜி? கேள்விகள் கேட்கலாமா? யாராவது கொஞ்ச doubts? நாளைக்கு 1-2 கேள்விகள் வேணும். ஸோ இந்த கேட்கலாமா ஒரு கொஸ்டின்? துர்வாச முனிவர் வந்து அவர் கிருத்த யுகத்துல இருந்ததுனால இந்த காயத்ரி மண்டபமும் அம்பாள் வந்தது அந்த கிருத்த யுகத்துல இருந்தே அந்த இடம் இருக்கா? ஆமா, அது கிருத்தயுகத்துல இருந்தே இருக்கு. அந்த கீழே இருக்கிற காயத்ரி மண்டபம் சைஸுக்கு கீழே ஹாலோவா இருக்கும் விலாகாசம். நமக்கு அந்த விலாகாசம் வந்து ஓட்ட மட்டும்தான் அந்த இதுல தெரியும். பட் அதுக்கு கீழே வந்து ஹாலோ ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. இன்னுமே அப்படிதான் இருக்கு. ஸோ மில்லியன்ஸ் இயர்ஸா வந்து அங்க வந்து காயத்ரி மண்டபமும் இருக்கு, எல்லாம் காஞ்சி கோவிலும் அது அந்த டைம்ல இருந்தே இருக்கு. ஆமா, அந்த மெயின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டர் அடிஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணதெல்லாம் அப்புறம் வந்திருக்கும். பட் அந்த கோர் இது வந்து அது கிருத்தயுகத்துல இருந்தே இருக்கு. ஓகே. வேற ஏதேனும் கேள்வி இருக்கா? யாரோ இது மீனிங் ஆஃப் ஆவிர்பாவம் கேட்டா ஷியாம்ஜி. ஆவிர்பாவம்னா லைக் அவதாரம்னு சொல்லலாம். பட் அவதாரம்னா ஒரு ஜென்மால பிறந்து வரதான் டெக்னிக்கலி அவதாரம். ஆவிர்பாவம்னா தோன்றது, அப்பியரன்ஸ் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். யூ கேனாட் எக்ஸாக்ட்லி டிரான்ஸ்லேட். ஸோ அம்பாளுடைய அப்பியரன்ஸ்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த காமாட்சி விலாசம் இட் இஸ் இன் சன்ஸ்கிருதா? ஆமா, சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு. ஓகே. அது இன்னும் இபுக்காவோ இல்ல ஒரு எடிட்டபிள் இதுலயோ ஒன்றும் வரல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஹார்ட் காப்பி இருக்கு, மடத்துல இருக்கு. ஹார்ட் காப்பி மடத்துல இருந்து புஸ்தகம் போட்டிருக்காங்க. ஆனா நாடகமா வந்தாச்சு. என்னவே? ஆனா நாடகமா வந்தாச்சுன்னு. நாகரத்துல இருக்கு. இல்ல ஆனா நாடகமா வந்தாச்சுங்கிறேன் நான். ஓ, நாடகமா வந்தாச்சு. கரெக்ட். ஹிந்து சமய மன்றத்துல அதை வச்சுதான் போட்டிருக்கேன். நீங்க காமாட்சி கல்யாணம், அது வந்து அந்த காமாட்சி கல்யாணம் எடுத்து போட்டாங்க. சரி, ராப் அப் பண்ணிடலாமா? மடத்துல இருக்கு அந்த புக், தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல இருக்கு. ஆமா, பட் இப்ப வந்து லிமிடெட் காப்பீஸ் தான் இருக்கு. லிமிடெட் காப்பீஸ் தான் இருக்கு இப்ப. ஓ, அப்படியா? என்ன மாதிரி காப்பீஸ் இருக்கு? ஹார்ட் காப்பிமா தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல அவைலபிளா இருக்கு. பட் இப்ப மடத்துல வந்து there are less copies only available. ஓகே. சரி, மங்கள ஸ்லோகம் சொல்ல ஆத்யா வேத்யாவை மீண்டும் அழைக்கிறேன். அவ வீடியோ ஆன்ல இல்லையே, டு ஸ்பாட்லைட் தம். ஆத்யா வேத்யா ஓதோ இங்க இருக்கா. ஓகே. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது நன்றி. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.
ஹர ஹர சங்கர. நமஸ்காரம்.